ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை விளையாடி எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கு மதிப்பிற்குரிய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, என் அன்பிற்கு மதிப்பிற்கு உரிய சைவ நண்பனி அவர்களே, அன்பா அவர்களே, மற்றும் அறிஞர் பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் அன்புக்களுடைய மனங்கணிந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரம் 3ஆம் தந்திரத்தில் நாம் அஷ்டாங்க யோகம் உறுப்புகளில் சமாதி என்ற அந்த உறுப்புகளை நாம் சிந்திக்கின்றோம். சமாதி பற்றி 13 மந்திரங்கள் திருமூலர் சொல்லியிருக்கிறார். அஷ்டாங்க யோகத்தினுடைய முடிவு நிலையாக சொல்லுகிற பொழுது ஆக்ஞை, அதுதான் முடிந்த நினைவாக ஆதாரத்திலே நிறைந்த ஆதாரம். அது மூலாதாரத்திலே தொடங்கி ஆக்ஞை என்ற ஸ்தானம் வரையில் நாம் தியானிப்பதும் சமாதி நிலை கூடுவதும் அது பொதுவான ஒரு யோகமாக அஷ்டாங்க யோகமாக இருக்கிறது. அதிலே அநாகதம் வரையில் யோகம் என்றும் அதற்கு மேல் ஞான வழி என்றும் அப்பா ஒரு இடத்துல எழுதுகிறாங்க. யோக நிலை என்றுக்கு யோகத்துக்கு முடிவாக அடுத்து ஞானம். அந்த யோகத்திலே அஷ்டாங்க யோகமாக உறுப்புகளில் அநாகதம் வரையில் நமக்கு யோகத்தினுடைய கூறு இருக்கும். அதற்கு மேல் விசுத்தி அந்த சொல்லே அதுக்குத்தான் இருக்கிறது. மிகுந்த தூய்மையான இடம் என்றதற்கு பெயர். 6 ஆதாரங்களுக்கும் ஒரு பெயர் சொல்கிறாங்க. மூலாதாரம் என்பது கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடையிலே இருப்பது, அது மூலாதாரம். அதுதான் மூலம், அடிப்படை. அங்குதான் கனல் இருக்கிறது. அந்த கனலை பிராணவாயுவினால் எழுப்ப வேண்டும். அந்த எழுப்பதனுடைய பயன் என்ன என்றால், பிராணவாயு சுழலை நாடி வழியாக போகும். அந்த பயிற்சி தான் அந்த யோகத்தில் முக்கியமானதாக சொல்கிறாங்க. பொதுவாக பிராணாயாமம் இடைகளை கும்பகம் பிங்கலை என்பது இயல்பாக இருந்தாலும் அதிலே கூட என்ன சொல்கிறாங்க, பிராணாயாமம் செய்கிற பொழுது தொடக்க நிலையில் இருக்கின்றவர்கள் கும்பிக்கக்கூடாது என்று சொல்கிறாங்க. கும்பகம் அவளுக்கு சொல்லப்படவில்லை. இடைகளை ரேசகம், பூரகம் ரேசகம் என்று அந்த 2 தான். கும்பிக்க வேண்டாம்ன்றாங்க. அதற்கு பின்னால் கும்பிக்கலாம்ன்றார். கும்பிப்பதற்கு ஒரு நேரம் சொல்கிறாங்க. தொடக்க நிலையில் இருக்கிற கும்பகம், பயிற்சி பெற்ற பின்னால் இருக்கின்ற கும்பகம் என்கிறார்கள். அது அடுத்த நிலை, பிராணாயாமத்தினுடைய அடுத்த நிலை. 3வது தான் அந்த சுருளை நாடி வழியாக செலுத்துதல் பிராணாயாமத்தை என்கிற பொழுது, மணிப்பூரகத்திலே நாம் கும்பித்த அந்த வாயு, அதாவது பிராணவாயு, காற்றுடைய இயல்பு இயங்கிக் கொண்டே இருப்பது. உண்மை விளக்கத்தில் சொல்கிறார் இல்லையா, காற்றினுடைய இயல்பு இயங்கிக் கொண்டிருப்பது. அந்த இயக்கத்தை நீங்கள் தடுத்தீங்கன்னா அது வெளியேற முயற்சிக்கும். உள்ளே இழுத்த காற்று வெளியே போவதற்கு முயற்சி செய்யும். அந்த முயற்சி செய்வதற்கு அதை விடாமல் நாம் மூச்சை பிடிச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, மூச்சை பிடிக்கணுன்ற இல்லையா, அந்த மூச்சை பிடிக்கணும். அவர் காற்றை பிடிக்கின்றார் திருமூலர். மூச்சை பிடித்தால் முதல் நிலையாக அது உடனே
அபானன் வழியாக போய்விடும், கீழ்காற்றா போய்விடும் என்கிறார்கள். அது கூடாது, அது இயல்பாக போகலாம். ஆனால் கும்பிக்கிற காற்று நீங்கள் கீழே போகக்கூடாது, போனால் அது வெற்றி இல்லை. அந்த அபான வாயுவும் தடை செய்யணும். அந்த தடை செய்வதற்குத்தான் அந்த அஸ்வினி முத்திரைன்னு சொல்லுவாங்க. ஆசன வாயில் அஸ்வினி முத்திரைன்னு சொன்னால் அது காற்று கீழே போகாது. அதுக்கப்புறம் சுடுநீர் நாழி வழியாக செலுத்துவதற்கு சுவாதிஷ்டானத்தினுடைய அடியிலே இருக்கின்ற அந்த முதுகந்தண்டிலே அடைபட்டு கிடக்கின்ற அந்த சுடுநீர் நாடி, அந்த அடக்கி வைத்தால் வேற எங்கும் போகாமல் அந்த காற்று அப்படி தான் போயாகும். அப்படி வந்து சுடுநீர் நாடி வழியாக அது போய் மோதும். அது முதல் முறையாக மோதுகிற பொழுதெல்லாம் பலி ஏற்படும்ன்றாங்க. ஏன்னா அடைக்கப்பட்ட ஒன்றை திறக்கிற பொழுது பலி ஏற்படும். பொதுவாகவே சொல்லுவாங்க, ஆசனம் போடுகிற பொழுது உங்களுக்கு வலித்தால் உடனே செய்யாதீங்க, நிறுத்துங்கன்னுவாங்க. சர்வாங்காசனம் போடுறோம்னா கொஞ்சம் வலிக்குதுன்னா வலிச்சா கூட பரவாயில்ல, கூடாது, வலிச்சா நிறுத்திடணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பயிற்சி செய்யணுன்றாங்க. அதுபோல் சுடுநீர் நாடி வழியாக ஞானசம்பந்தர் சொல்வது போல ஏனை வழி திறந்துன்றார். நண்புலத்து ஏனை வழின்னார். ஒரு வழி இருக்குது, அது நமக்கு தெரியவே தெரியாது. அந்த ஏனை வழி திறந்து ஏற்றுவார்னார். அந்த ஏனை வழி திறக்கிற பொழுது நமக்கு வலி ஏற்படும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்தால் அப்புறம் இயல்பாக அது திறக்கப்பட்டு விடும். அதுதான் மூலாதாரத்து 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்று ரொம்ப சாதாரணமாக அந்த பாட்டு அந்த அம்மா பாடிடுறாங்க. அது அவ்வளோ சுலபம் கிடையாது. அந்த வழியாக செல்வது தான் நமக்கு உண்மையான யோகம்ன்றாங்க. இப்போ நாம் என்ன செய்கிறோம், சாதாரணமாக யோசிக்கிறோம், மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்று நம்முடைய பாவனையில் யோசிக்கிறோம். பாவனையில் அந்த இடத்தை கூட யோசிக்கிறோம். அந்த இடம் நமக்கு சொல்லுகிறார். இடம் சொல்லுகிற பொழுது நமக்கு அந்த பாவனையில் அந்த தாரணையில் தியானிக்கலாம். அது அவ்வளோ சிறப்பில்லை. சுடுநீர் நாடி வழியாக போகிற பொழுதுதான் அது சரியான பாதையிலே போகிறது. அப்படி சென்று இங்கே புருவநடுவுக்கு வரும் ஆக்ஞை. அந்த ஆக்ஞை தியானத்தை தான் இங்கே சமாதியாக இங்கே சொல்லுகிறார். அந்த முதல் பாட்டு தான் நம்ம அன்றைக்கி பார்த்தோம், ஒரு பாட்டு பார்த்துருக்குறோம். அந்த உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நோட்ஸில், சமாதி யமாதியில் தான் செல்லக்கூடும், சமாதி யமாதியில் தான் எட்டி சித்தி, சமாதி யமாதியில் தங்கினோர்க்கன்றே சமாதி யமாதி தலைப்படும் தானேன். அது முதல்ல படித்தா ஒன்றும் புரியாது, என்ன சொல்கிறாருன்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியாமல் அதுக்கு ஒரு வார்த்தை சமாதின்னு தெரியுது, அவ்வளோதான். இந்த யமாதின்னு சொன்னால் அந்த வாக்காதி மனாதி சொல்கிற மாதிரி யமாதினா யமமாதின்னு வைத்துக்கணும். அது யமாதின்னா அதான். வாக்காதி மனாதின்னு சொல்கிறதே சில பேருக்கு என்ன வாக்காதின்னா என்ன மனாதின்னா, மாக்கு ஆதி மனம் ஆதி என்றால் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற அந்த கரணம். வாக்காதி என்று சொன்னால் வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம் என்ற கர்மேந்திரியங்கள் அப்படி வைத்துக்கணும். அந்த மாதிரி இயமம்ன்றார். அது ஏன் சொல்கிறாருன்னா, யமாதியில் நீங்கள் தான் சென்றால் சமாதி கூடும். அப்படி பாட்டு அப்படி வச்சுக்கணும். சமாதி யமாதியில் தான் செல்லக்கூடும் இருக்கு இல்லையா, யமாதியில் தான் செல்ல சமாதி கூடும். அப்படி பிடிச்சிட்டா அர்த்தம் புரிஞ்சு போகும் நமக்கு. அவர் என்ன சொல்ல வரார், இயமம் நியமம் என்ற அந்த உறுப்புகளிலே நாம் சரியாக இருக்கணுன்றார். எதை விதித்தார்களோ அதை செய்யணும், எதை விளக்கினார்களோ அதை விளக்கணும். சிந்தையில் கல்விரும்பி சிவசிவ என்றிடுவார்னார் பாரதியார். நீங்கள் இந்த மாதிரி தியானிக்கிற பொழுது சிந்தையில் கல் விரும்புகிறான், ஆனால் சொல்கிறது சிவசிவன் சொல்கிறான். அது உண்மையான யோகம் அல்ல. யோகம் செய்கிற பொழுது மனம் மொழிக்கு பதிலாக மந்திரம், அப்புறம் பாவனை, அந்த மந்திரத்தினாலே சொல்லப்படுகின்ற தெய்வம். அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. சும்மா நீங்கள் தியானிக்கணும்னு சொல்லலை. மற்றவர்களால் தியானிங்கன்னு சொன்னால் சும்மா ஏதாவது ஒன்று பாரு, ஒரு புள்ளியப்பாரு, சுடரிப்பாருன்றாங்க. நமக்கு அப்படி சொல்லலை. ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் இதழ்கள்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாவனையில் தான் நம்ம யோக பாவனை தான் அது. அதனால தான் யோகத்தினாலே நமக்கு வீடு பேர் இல்லைன்னு சொல்கிறது அதான் காரணம். யோகம் பாவனை தானே தவிர ஞானம் போல் அது கிடையாது.
அது ஞானத்திற்கு வழி. அந்த யோகத்தை செய்கிற பொழுது கூட, தியானிக்கிற பொழுது நமக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை என்பதனால்தான் எந்த விதமான கிரியைகள் வழிபாடு செய்தாலும் மந்திரம், பாவனை, கிரியை மூன்றும் இருக்கணும். எந்த பாட்டு பாடுறோம், பஞ்சபுராணம் பாடுறோம், பஞ்சபுராணத்தில் பாடுகின்ற புராணமாக இருப்பதெல்லாம் மந்திரம் நமக்கு, அதுக்குள்ள பாவனை, அப்புறம் கிரியை என்று நாம் செய்கிறோம் இல்லையா? அதுபோல் யோகத்தில் எது மந்திரம், பாவனை, கிரியை என்றால், மந்திரம் என்பது அங்கே சொல்லப்படுகிறது, எழுத்துக்களாக சொல்லப்படலாம், மந்திரங்களாகவே சொல்லப்படலாம். இந்த நிலைக்கு வரப்பொழுது, அஷ்டாங்க யோக நிலைக்கு வருகின்ற பொழுது, மூலாதாரத்திலே 4 இதழ்கள் என்று பாவனை செய்யும். 4 இதழ் போல இருக்கிறது, தாமரை இதழ் போல இருக்கிறது என்று நாம் பாவனை செய்யணும். அப்புறம் அந்த ஒவ்வொரு இதழுக்கும் தாவரை மூலாதாரம் 4 எழுத்து சொல்கிறாங்க. 4 பீஜாட்சரத்தை தியானம் பண்ணணும். ஏன்னா பாவனையில் மந்திரம், மந்திரம் அந்த எழுத்துக்கு பீஜாட்சரம், பாவனை அந்த இதழ் போல, அதுக்கப்புறம் அதுக்குள்ள அதிதெய்வம். மூலாதாரம்னா கணபதி வைத்துக் கொள்ளுங்களேன், கணபதி, அந்த கணபதியை தியானிக்கணும் என்று இப்படி தான் நமக்கு மந்திரம், பாவனை, கிரியை என்று அந்த 3 யோகத்தில் சொல்கிறாங்க. அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம் என்றெல்லாம் நாம் ஆதாரங்களை கடக்கிறோம். அங்கே தான் ஒரு இடத்துல எழுதுகிறாங்கன்னு போன வகுப்பு நான் சொன்னது தான். அது அநாகதம் வரையில் நமக்கு யோக பாவனை. இந்த நிலைக்கு வெற்றி பெற்று விட்டால் பெரும்பாலும் நாம் அந்த ஆக்ஜைக்கு போகிற நிலை தான் நமக்கு. ஆக்ஜையில் எந்த விதமான சிரமம் இல்லாமல் அங்கே ஆக்ஜைக்கு போகலாம். அங்கே என்ன நமக்கு என்றால், ஒலிகள் கேட்கும்ன்றாங்க, சிலம்போசை கேட்கும்ன்றாங்க, பெருமானுடைய ஒளியே தெரியும், பெருமானுடைய தோற்றமே நமக்கு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அது பின்னால் சொல்ல போகிறார், ஒன்றுன்னா சொல்ல போகிறார். அந்த நிலை நமக்கு வரணும்னு சொன்னால் அது அவ்வளோ சுலபம் கிடையாதுன்னு நமக்கே தெரியும். சொல்லுகிற பொழுதே நமக்கு அது எவ்வளோ கஷ்டம் தெரியுது இல்லையா? அதாவது ஒவ்வொரு ஆதாரத்திலும் நமக்கு வெளியில் போகக்கூடாது, எண்ணம் வெளியில் போகக்கூடாது, அங்கேயே இருந்து கொண்டு தியானிக்கணும்னு சொன்னால் அது அவ்வளோ சுலபம் இல்லை என்கிறார்கள். அதனால தான் யோகத்தை அதிகமாக திருமுறை ஆசிரியர்கள்லாம் சொல்லலை. இதெல்லாம் நம்ம ஆளுங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், பாட்டு பாடினா போதும், 1 முறை 2 முறை பாடுங்க, காலை மாலை பாடுங்கன்னு சொன்னாங்களே தவிர, அது கூட என்ன சொல்லியிருக்காங்க, பதிகம்னு சொல்லாமல் இவை 10 வல்லார் 10 வல்லார்னு, அது 10 பாட்டும் பாடுப்பா, 1 பாட்டு 2 பாட்டு பாடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு எளிமையாக இருப்பது, அதை விட கஷ்டம் யோகம் என்பதனால்தான் ஆகம முறையிலே யோக பாதம் நமக்கு 3வது பாதம். அதனால் நம்முடைய திருமுறை சொல்லுகிறார். அதான் யமாதியில் தான் செல்ல, அதுவே கஷ்டம். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் என்ற அதில் செல்ல கடைசியில் சமாதியில் கூடும். அப்புறம் அதற்கடுத்து ஒருவேளை உங்களுக்கு சமாதி இல்லை என்றால் யமாதியில் தான் 8 சித்தின்றார். 8 வகை சித்தி, அஷ்டமா சித்தி உங்களுக்கு கிடைக்கும். அங்கே தான் நம்ம ஏமாந்துருவோம். அதாவது என்னென்னா, ஞானத்துக்கு போகின்ற பொழுது நினைச்சது நடக்குது என்று கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணமான்னு சொன்னார். அந்த மாதிரி அவனுக்கு எல்லா சித்தி எழுந்து வந்துட்டான், பாதியிலே எழுந்து வந்துட்டான் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சித்தி கைகூடினால் நம்ம ஏதோ எல்லா வரமும் வந்துட போல ஒரு திருப்தி நமக்கு வந்துடும். முக்கியமான விஷயத்தை நம்ம விட்டுருவோம் இல்லையா? அதுதான் சொல்கிறார். சமாதி யமாதியில் தான் 8 சித்தி என்று சொன்னால், யோகத்திலே சமாதியிலே முற்று பெற வேண்டியது சித்தியிலே வந்துவிடும் அப்படின்றார். அதனால் அது இல்லை, தங்கினோர்க்கு அன்றே சமாதி என்றார். 8 சித்தி வந்து எழுந்து விட்டால் அவங்க சமாதி நிலை அடைஞ்சதாக சொல்ல முடியாது. சமாதி வேண்டாம், 8 சித்தி வேண்டாம், எங்களுக்கு சமாதிதான் வேண்டும் என்று இருந்தால் அதான் முடிந்த நிலை, யோகத்தினுடைய முடிந்த நிலைன்னு சொல்கிறார். அது அங்கே சொன்னான், அது எழுதியிருக்கோம். அட்டமா சித்திகள் இயமம் முதலியவற்றின் இடைநிலை பயன் என்று நாம் சொல்கிறோம். பரிமேலழகர் கல்விக்கு பயன் அறிவு, அறிவுக்கு பயன் ஒழுக்கம்னு முடித்தார். கல்விக்கு பயன் அறிவுன்னு இருக்கு பயன், அது இடைநிலை பயன்றாங்க. பாஷ்யத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க, பால் சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் குழந்தைக்கும் சரி நமக்கு ஒன்று சரி, பசி நீங்குவதல் என்பது இடைநிலை பயன். பசிக்காக குழந்தை அழுகின்றது, அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும்னா அழுத உடனே பால் கொடுத்தால் பசி நீங்கி போச்சு. அது மட்டும் அது பயன் அல்ல, பால் குடிப்பதாலே ஆரோக்கியம் வருகிறது, உடம்பு வளர்கிறது அல்லவா, அதுதான் முடிநிலை பயன் என்று. எந்த ஒவ்வொரு செயலுக்கும் இடைநிலை பயன் என்று ஒன்று உண்டு, முடிநிலை பயன் என்று ஒன்று உண்டு. அந்த யோகம் என்று சொன்னால் யோகத்தில் சித்தி என்பது இடைநிலை பயன். 8 வகை சித்திகள். அதுதான் தாய்மாரர் நீளமாக பாடுற கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடிவெம் புலிவாயும் கட்டலான்ற பாட்டில் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிதுகான்னார். இதெல்லாம் பண்ணிடலாம், எவ்வளோ கஷ்டம் சொல்ல, இதெல்லாம் பண்ணிடலாம்.
யானையை அடக்கலாம், புலியை அடக்கலாம், பாம்பை ஆட்டலாம்லாம் சொல்லிவிட்டு மழலாம் சொல்லிவிட்டு சிந்தையை அடக்கியே சும்மா இருக்க முடியாதுன்னு ஒன்று சொன்னார். அதை விட இன்னொரு பாட்டும் ரொம்ப உருக்கமாக பாடுற ஏதோ நமக்கு சொன்ன மாதிரி சொல்லவர். ஆழாழி கரையின்றி நிற்க இலையோன்ற ஒரு பாட்டு இருக்குதே, பெருமானே உன்னுடைய ஆற்றலால் கரையில்லாமல் கடல் நிற்குது, அலை நிற்குது. யார் நிற்க வைக்கிறாங்க? ஆற்றுக்கு கரை இருக்கிறது, கிணத்துக்கு கரை இருக்கிறது, குளத்துக்கு நம்ம கரை கட்டி வைக்கிறோம். அவ்வளோ பெரிய கடலுக்கு யார் கரை கட்டினது? கடற்கரைன்னு சொல்லிக்கிறோம் நாம். ஆனால் பெருமானுடைய எண்ணத்திலிருந்து ஆற்றல் அப்படியே நிற்குது அல்லவா? திருமூலர் முதல் அதைத்தான் சொல்கிறார். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கடலை போய் காட்டுங்கன்ற. கடவுள் நம்பிக்கை ஒருத்தனுக்கு இல்லை, அவனை கடலை போய் காட்டுங்க. ஏனென்றால் அந்த கடல் அலை வரம்பு மீறாமல் நிற்கின்ற நீதியை செய்தான் அவன். நிற்கின்றான், நிற்க வைத்தானே, அது அல்வா நீதி. அந்த நீதியிலே பெருமானை நீங்கள் பார்க்கலாம் என்று பாடுறார். அதுபோல அந்த கடல் வரம்பில்லாமல் வருவதற்கு ஒரு எல்லை வகுப்பது போல நமக்கு யோகத்திலே அப்படி சில எல்லை உண்டு. அலைபாய்ந்துவிடும், மன அலைபாய்ந்துவிடும். அலைபாயாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் இருக்குன்னா இவ்வளோ விஷயம் சொன்னார். அவர் தாய்மான வருந்தி பாடுறார். ஆழாழி கரையின்றி நிற்க இலையோ, கொடிய ஆழம் அமுதாக இலையோன்னு. உனக்கு ஆழகால விஷயம் அமுதாக போச்சு, உனக்கு கொடிய ஆழம் அமுதாக இல்லையோ, அந்தரத்து அயல கோடி தாழாமல் நிற்க இலையோன்னார். அப்படியே நிற்குதே, எப்படி நிற்குது? கடல் இப்படி போகுது, அங்கே அது இப்படி நிற்க. அந்தரத்து அயல கோடி தாழாமல் நிற்க இலையோ, வஜ்ரதர நாணையால் சத்த மேகங்களும் சஞ்சரித்திடையிலையோ. 7 மேகங்கள் போய் மழை வருது இல்லையா, வஜ்ரதர நாணையால் வருது இல்லையா, இதெல்லாம் செய்கிற. இன்னும் வரிசையாக பாடுறார். எல்லாம் சொல்லி வாழாமல் அது முக்கியமான வரி சொல்கிறார். வாழாமல் வாழவே ராமனடியால் சிலையும் மடமங்கையாக இலையோன்னு. ராமனுடைய பாதத்தூளியாலே அகலிகை வந்தால், கல் சாபம் நீங்கி அகலிகை வந்தால் சொன்னது அது பெருமான் செய்யறதுன்றார். அங்கே அவர் சொல்கிறார், வாழாது வாழவே ராமனடியால் சிலையும் மடமங்கையாக இலையோ, மணிமந்திராதிகள் வேண்டுவை செய்திகள் உலக மார்க்கத்தில் வைக்க இலையோ. இதெல்லாம் செய்துட்டு பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோன்னு. என்ன அழகாக வருந்தி பாடுற. இதெல்லாம் இவ்வளோ பண்ணுறேப்பா, பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ. அப்பா சொல்லுவாங்க, தாயுமானவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரா, அவருக்கு அந்த அனுபவம் கிடைக்கல. பல இடங்கள் அந்த பாட்டு தெரியுது, எவ்வளவோ உருகி பாடுறார். ஆனால் சிவானுபவம் அவருக்கு கிடைக்கல. அதுக்காக என்னென்னமோ பாடுறார். கல்லேனும் ஐய ஒரு காலத்தில் உருகும் என் கல் நெஞ்சு உருகையிலேன்னு பாடுறார். அதான் அது மாதிரி எவ்வளோ நிறைய பாட்டு அவர் பாடுறார். ஆனால் 8 சித்திகள் சொன்னார் அவர். கந்துக மரக்கரையை வசமாக நடத்துகிறான்ற மாதிரி 8 சித்திகள் எல்லாம் யோகத்தினுடைய இடைநிலை பயன், சமாதி என்பதுதான் முடிநிலை பயன் என்று அங்கே முதல் பாட்டிலே அவர் சொன்னார். சமாதி எமாதி தலைப்படும் தானே என்று, யமாதியினுடைய முடிவிலே, யோகத்தினுடைய முடிவிலே சமாதி வரும் என்று சொன்னார். அதனால் அதைத்தான் செய்யணுன்றார். தவறாமல் செய்ய வேண்டிய அதுதான்னார். சிவபோகசாரத்தில் அப்பா அதுக்கு ரொம்ப பெரிய விளக்கம் எழுதியிருக்காங்க. முதல் பாட்டு சித்தி தருநாதன், தென்கமலை வாழ்நாதன், பக்தி தருநாதன், முத்தி பரநாதன் பாடுறாங்க. அந்த பாட்டுக்கு முத்தி பெருநாதன், அந்த பாட்டுக்கு பெரிய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அந்த சித்தி முத்தி பக்தி எல்லாத்தையும் அவர் சொல்கிறார், தத்துவம் எல்லாத்தையும் சொல்கிறார். அந்த பாட்டு அப்படியே ஞானசம்பந்தனுடைய மந்திரமாவது நீர் பதிகத்தில் இருக்கிற அதே முத்தி தருவது நீர், அதே அதைத்தான் வேற மாதிரி பாடுறாரு சிவபோகசாரத்தில். சித்தி தருநாதன், தென்கமலை வாழ்நாதன், பத்தி தருநாதன், பரநாதன், முத்தி பெருநாதன், ஞானப்பிரகாசன், உண்மை தருநாதன், நம் குருநாதன் என்று பாடுறார். அதுக்கு அப்பா விளக்கம் எழுதுகிற பொழுது செய்யுளாதலால் முறைபிரட வைத்தார்னு எழுதுறாங்க. அதில் எடுத்தோடனே சித்தியை சொல்கிறாருன்னா சித்தி சொல்லக்கூடாது, இருந்தாலும் முறைபிரட வைத்திருக்கிறார் செய்யுளுக்காக அப்படின்றான். எது என்றால் ஞானசம்பந்தர் முறையோடு பாடுறார் அவர். முத்தி தருவது நீர், அதுதான் முதல்ல சொல்கிறார். முத்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர், சத்தியமாவது நீர், தக்கோடு புகழ்வது நீர், பக்தி தருவது நீர், பறவை நீதி நீர்னு சொல்லிட்டு சித்தி தருவது நீர் திரு ஆலவாயான் திருநீரே என்று அவர் பாடுறார். முத்தின்னு சொல்கிறார். அப்புறம் சத்தியம் என்பது தத்துவம், தத்துவத்தை சொல்ல உண்மை. சத்தியம்னா உண்மை. தத்துவம் என்பதற்கு உண்மை என்று ஒரு பொருள் உண்டு. உண்மை தத்துவத்தை தருகிறது நீர். நீர் பூசினால் தத்துவ ஞானம் நமக்கு தலைப்படும். முதல்ல முத்தி, அதான் முடிநிலை பேர். அடுக்கடுத்து தத்துவம் ஒன்று, அதுக்கடுத்து பக்தி, நமக்கு பக்தி வரும். தத்துவ நிலைக்கு நீங்கள் போனீங்கன்னா அறிவு நிலையில் போய் நீங்கள் விதிமார்க்கத்துக்கு போகலாம், இல்லை பக்தி நிலைக்கு நீங்கள் போகலாம். திருநீர் பூசிக்கொண்டு பக்தி திருமுறையும் பாடலாம். பக்தி தருவதுன்னு சொல்லிட்டு
கடைசியில் தான் சொல்கிறார் சித்தி தருவது அதுவும் கூட தருன்ற, அதையும் கூட நீங்கள் விரும்பினால் சித்தியும் பெறலாம் என்று அந்த இடைநிலை பயனை கடைசியாக சொல்கிறார்னு சொல்வார். அதுதான் சிவபோகசாரத்தில் முறை மாற்றி முக்தி பக்தி சித்தி என்று அவர் சொல்லுகிறார். அதைத்தான் திருமூலரும் இங்கே சித்தி என்பது இடைநிலை பயன், அது சமாதி யமாதியில் தான் 8 சித்தி என்பகை சித்தின்றார். அது அன்றைக்கி நம்ம போன வகுப்பு அதை பார்த்தது. அடுத்து 2வது பாட்டிலேருந்து இன்றைக்கி ஆரம்பிக்கணும். பிந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடின் சந்தியிலான சமாதியில் கூடிடும் அந்தமில்லாத அறிவின் அரும்பொருள் சுந்தரச் சோதியும் தோன்றிடும் தானே அப்படின்னு பிந்து நாதம் என்று 2ஆக சொல்கிறார். அது பின்னால் அப்பா எழுதியிருக்கிறாங்க. பிந்து என்ற சொல்லுக்கு இந்த இடத்துல ஆண் சுக்கிலம் தான் அர்த்தம். இந்த இடத்துல வெண்பால் பெண்ணுக்கு இருக்கிற சுரோதினம் போல ஆணுக்குள்ள அதை தான் சொல்கிறார். ஆனால் எல்லா இடங்களிலும் அந்த பொருள் கிடையாது. பிந்து என்று சொன்னால் சுத்தமாயைக்கு ஒரு பொருள் உண்டு, பிந்து என்று உண்டு. அந்த பிந்து ஜெயம் என்று பின்னால் வரும், நம்ம படிக்க போகிறோம். அந்த பிந்து ஜெயம் என்பது 2 வகையாக பொருள் சொல்கிறாரு. ஆண்களுக்கு எத்தனையோ ஆண்டு காலம் சொல்கிறாங்க, 12 ஆண்டோ ஏதோ சொல்கிறாங்க. அந்த விந்து அடக்கியிருந்தா இயல்பாக அடக்கியிருந்தோம் சொன்னால் ஒரு புதிய நாடி தோன்றும், மேதஸ் என்ற நாடி தோன்றும்ன்றான். நமக்கு ஏற்கனவே நாடிகள் இருக்குது, அதில் இதனால் வருகின்ற பயன் மேதஸ் என்ற ஒரு நாடி. அந்த நாடி தோன்றினால் நமக்கு எல்லாம் வியாபக உணர்வோடு எல்லாம் நமக்கு வந்து விடுறதுனால்தான் நீனா ரொம்ப பெரிய மேதையாப்பா அப்படி ஒரு வார்த்தை நம்ம கேட்குறோம் இல்லையா. நீனா ரொம்ப பெரிய மேதையான்னா யோகத்திலே அதுபோல் விந்து அடக்கி மேதஸ் என்ற அந்த நாடியை பெறுவது அது வியாபக உணர்வுன்றாங்க. அது ரொம்ப கஷ்டம், 12 ஆண்டு காலம். அதுதான் இங்கே குறிப்பாக சொல்கிறார். எனவே விந்து என்பது சுத்தமாயின்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஆணுடைய சக்தியாக இருக்கிற வெண்பால் என்ற ஒரு அர்த்தம் உண்டு. அதுக்கப்புறம் நாதம் விந்து என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த அடிப்படையும் நமக்கு அது மாதிரி பல அர்த்தம் உண்டு. இங்கே சொல்கிற இங்கே அதுதான் கருவிற்கு வித்தாகிய வெண்பால்னு எழுதுகிறாங்கப்பா. இது விந்து என்பது கருவிற்கு வித்தாகிய வெண்பால். சயின்ஸில் அதை நான் இந்த விஷயத்தை நான் இப்போ இல்லை, லயலாக்கல் இருந்தபொழுது ஒரு ரொம்ப சயின்ஸில் ரொம்ப தேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட், அவர் என்னுடைய நண்பர். அவர் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவர் ராமன் பேர். அவர்கிட்ட அந்த ஒரு கேள்வி கேட்டேன். திருமூலருடைய பாட்டில் பிந்து உற்பனம், அதான் இப்போ வெண்பால் என்கின்ற ஆண் சக்தி வந்து இங்கேன்னு சொல்கிறாங்களே, அங்கே அப்படி தான் இங்கே தான் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டார். அப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டார். அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா யோக நிலை இல்லாத பொழுது விந்து உற்பனம் இங்கே தானா, விந்து உற்பனம் ஆற்றல் இல்லாததால் அது கீழே இறங்கிடுது. நம்ம மாதிரி இருக்கிற சாமானிய மக்களுக்கெல்லாம் கீழே இறங்கி அது பீஜத்துக்கு போயிடுது, அது அந்த உறவுக்காக போயிடுது. அது வேண்டாம் என்று துறவுகளில் இருக்கின்றவர்களுக்கு இங்கேயே தேக்கி விடுவாங்களாம், அதை வந்து இறக்கி விடாமல் விடுவாங்க. அதைத்தான் ஊர்துவ ரேஜஸ் என்று நமக்கு சொல்கிறது. நம்முடைய சிவபெருமானுக்கு ஊர்துவ ரேஜஸ்னு ஒரு பெயர் உண்டு. வன்னி ரேஜஸ் உண்டு. சிந்துவெளி நாகரிகத்தில் அப்படி ஒரு சிலை கிடைத்ததாக நமக்கு சொல்கிறாங்க. சொல்கிறா இருக்குது, சிலை கிடைத்ததாக சொல்கிறா. ஊர்துவரேசத்தாக இருக்கின்ற அந்த ஆண் குறி மேலே இருப்பது போல் அதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது சிவனை குறிப்புன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இன்றைக்கி யோகத்தில் சொல்கிறதுனா அன்றைக்கி அந்த காலத்தையே சிந்துவெளி நாகரிகம் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குதுன்னு பார்க்குறோம். அதை நான் சொன்னபோது ஒரு ஆச்சரியப்பட்டார். உண்மைதாங்க, அதான் உண்மை, அதான் சரி. அது பல பேருக்கு தெரியாது. அது சாதாரண மக்களுக்கெல்லாம் கொஞ்ச நாள் இருந்து அது கீழே போயிடும், அது போக வேண்டிய இடத்துக்கு கீழே போய்டும். என்னால் கீழே எடுத்து கிராவிடேஷன் தானே, கிராவிடேஷன் பவர் அது இறங்கிடும். அந்த கிராவிடேஷன் பவர் இல்லாமல் இங்கேயே நிறுத்தணும்னு சொன்னால் அது பெரிய விஷயம். அப்படி சொல்கிறாங்களான்னு கேட்டார். அதனால தான் இந்த இடத்துல நெற்றிக்கண் திறத்தல் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் தான் சொல்கிறாங்க. அதுதான் இங்கே அவர் சொல்கிறார். விந்துவும் கருவிற்கு வித்தாகிய வெண்பாலும் சுக்கிலமும் நாதம்னார் பாருங்கள், குண்டலி சக்தி. நாதம் குண்டலி சக்தி ஆக்ஞைத்தானத்தில் சோர்வின்றி நிற்குமாயின், அந்த விந்து என்பது உடல் அளவிலே உள்ள சக்தி, அதை நாம் வீணாக்கக்கூடாது. ஒன்று அகத்தியருக்கு அப்படி ஒரு பொருள் சொல்கிறாங்க. விந்திய மலை அடைக்கினார், வெந்திய மலை அடைக்கிறான்றாங்க. வெந்திய மலை அல்ல, விந்து அடைக்கிறது அது. அதை போய் விந்தியன்னு சொல்லிட்டாங்க. புரியாத மக்களுக்கு புரியாததுனால விந்தத்தை விந்தத்தை அடைக்கிறான்னு தெற்கே வருகின்ற பொழுது அந்த விந்திய மலை என்ன பண்ணிச்சான், இமயமலை போல் நானும் உயர்ந்துதான், நீ ஏன் உயர உட்கார் அப்படின்னு அழுத்தினார் என்று சொல்லி அகஸ் என்று சொன்னால் மலைன்னு அர்த்தமா, மலை. அதனால் அந்த அகஸ் என்பதை அடக்கினார், எனவே அவர் அகஸ்தியர் என்று பெயர்னு வடமொழி பேராக சொல்கிறாங்க. நாம் திருமூலர் தமிழாக தான் சொல்கிறார். அகத்தின்றார். அகத்தி உள்ளே இருக்கிற சுடர்ன்றார். உள்ளே பெருமானை எப்பொழுதுமே சுடராக எண்ணுகின்றார், எனவே அவர் அகஸ்தியர்
என்று நம்ம தமிழாக சொல்கிறோம், அகத்தியன்னு சொல்கிறோம். அவங்க வடமொழியில் அகஸ்தியர்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ரெண்டும் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம், ரெண்டுமே நம்ம பயன்படுத்துகிறோம். அதான் விந்துமும் நாதமும் குண்டலி சக்தி, அதாவது மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலி சக்தியை ஏற்றி கொண்டு வந்து இங்கே நிறுத்தணும். அது இரண்டும் இருந்தால் ஆக்ஞைத்தானத்தில் சோர்வின்றி நிற்குமாயின்னு சொன்னேன். இந்த நாதம் என்பது என்ன பண்ணும், இப்போ நான் எழுதுகிறாங்க அப்பா, நாதம் என்பதெல்லாம் வாக்குன்னு அர்த்தம். வாக்கு என்றால் நீங்கள் பேசுனா முடிஞ்சு போச்சு. இந்த விந்துவை அடக்கிட்டு பேசிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ நாதத்தை அடக்க முடியல உங்களால். எனவே வாக்கும் இல்லாமல் மௌனமாக இருக்கணுன்றார். மௌனமாக இருப்பது என்பது நாதம். ஆண் சக்தியை எப்படியே தேக்கி இருப்பது, வீணாக்காமல் தேக்கி இருப்பது என்பது விந்து. இந்த இரண்டையும் மேருவில் சொன்னார். மேரு என்பது பொதுவாக இந்த முதுகுந்தண்டு தான் மேருன்னு சொல்லுவாங்க. அது உலக வழக்கில் நமக்கு முதுகுந்தண்டு என்று சொன்னாலும் மேருமலை என்று சொல்கிறது காரணம் என்று சொன்னால் அது உருவகம்தான். மேருமலை பெருமானுடைய மலை மேருமலை. அந்த இரண்டு பக்கமும் முதுகும் தண்டு பக்கத்தில் இடநாடி வளநாடி ரெண்டும் போகிறதான், இரண்டு வகையான காற்று போகிறன்றாங்க. அதுபோல் அங்கே மேருமலை பக்கத்திலே சூரியனும் சந்திரனும் போகிறார். இது இடநாடி என்பது சந்திரகலை, பிங்கள நாடி என்பது சூரியகலை, நடுவில் மேரு என்று சொல்லி முதுகந்தண்டுக்கு பக்கத்தில் இடைகளையும் பிங்களையுமாக சூரியகலையும் சந்திரகலையுமாக போய் வருது. இயல்பாக நமக்கு போய் வரும். அதுபோல் அங்கே மேரு, உண்மையான மேரு இருக்கு இல்லையா, இமயமலை பக்கம் மேரு பொன்மலை, அதுக்கு பக்கத்தில் உண்மையிலேயே சூரியன் சந்திரன் போகிறார்கள். அதுக்காக இதை மேருமலை என்று சொல்கிற வழக்கம் நமக்கு உண்டுன்னு சொல்கிறார். ஆனால் சோர்வின்றி நிற்குமாயின் அவ்விடத்தில் ஆன்மா சமாதியை தலைப்படும். சமாதி என்பது எந்தெல்லாம் நினைக்கின்றது தான் வரிசையாக சொல்ல போகிறார். சமாதி நிலை பெறுவதற்கு முதல்ல இது செய்யணுன்றார். நாதத்தையும் பிந்துவையும் ஒரே சமயத்திலே சோர்வில்லாமல் நிறுத்த வேண்டும் என்கிறார். அப்படி செய்கிற பொழுது ஏகதேச உணர்வு நீங்கும். ஆக்ஞைத்தானத்திலே நாம் தியானிக்கிற பொழுதே குண்டலி எழுப்புறான்றாங்களே, இப்போ அந்த குண்டலி ஸ்தானத்தை எழுப்பி நீங்கள் ஆக்ஞைத்தானத்தில் நிறுத்தினாலே வியாபக உணர்வு தான். இப்போ நமக்கு ஏன் வியாபக உணர்வு வரவில்லை என்றால் குண்டலி சக்தி இல்லை நமக்கு. குண்டலி சக்தி மூலாதாரத்திலே இருக்குது, இன்னும் மேலே வரல, இங்கே வரல. அதனால் நமக்கு ஏகதேச உணர்வு தான். அந்த ஏகதேச உணர்வு கூட எப்படி வருகிறது என்றால் புலன்கள் வழியாக, பொறிகள் வழியாக, புறத்தில் இருக்கிற ஒளிகள் வழியாக, இப்படித்தான் நமக்கு ஒரு பொருள் நமக்கு விளங்குகிறது. அல்லது இதுபோல் புத்தகத்தை படிக்கணும்னு சொன்னால் மற்றவங்களாம் ஒரே எழுதுனால தான் நமக்கு புரியுது என்றால் அவங்க இல்லையா, அது அப்படி ஒரு விளக்கம் தான் நமக்கு புரியுது. அதனால் நமக்கெல்லாம் ஏகதேச உணர்வு தானே தவிர வியாபக உணர்வு நமக்கு இல்லை. காரணம் அந்த குண்டலி சக்தி என்பது ஆக்ஞை தானத்துக்கு வராதது என்றார். அப்படி வந்தால் வியாபக உணர்வு தோன்றும், அங்கே அழகிய சிவம் தோன்றும்ட்டார். பாட்டில் பாருங்கள், சுந்தர சோதியும் தோன்றிடும். சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். அழகாக இருக்கின்ற சோதியாக பெருமானுடைய உருவம் தோன்றும் என்கிறார். அது எப்படி சார் அந்த உருவம் தோன்றும்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம திருமுறைகளை அங்கங்கே படிக்கிற பொழுது அது அந்த தொடரை ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நமக்கு இதெல்லாம் புரியும். அவங்க என்ன சொல்கிறாங்க, யார் ஒருவர் உள்குவார்னார். உள்குதெல்லாம் தியானித்தல்னு அர்த்தம். யார் ஒருவர் உள்குவார் அவ்வுருவிலே என்றார். எந்த உருவிலே நீங்கள் தியானிக்கிறீங்களோ அந்த உருவிலே பெருமான் தென்படுவான் அப்படின்றார். அதுபோல் நீங்கள் தியானிக்கிற பொழுது ஆக்ஞைத்தானத்தில் உங்களுக்கு எது நடராஜ பெருமானுடைய உருவமா இல்லை கட்சி ஏகம்பரா, ஏதோ ஒரு உருவத்தினை அது அந்த உருவமாக வருவான். அப்படித்தானே தவிர எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக அதான் அவங்க ஏதோ நான் சொல்லலாம். அவங்க அந்த ஆற்றலுடையவருடைய எந்த தெய்வத்தையும் சொல்லலாம்னு சொல்கிறாங்க இல்லையா, எதையும் கடந்து மதம் கடந்து உருவம் கடந்து நினைக்கிறாங்கடா. நமக்கு அப்படி இல்லை. நமக்கு அடையாளங்களை ஏன் சொல்கிறாங்க, திருமுறைகளை ஏன் விடாமல் ஏன் சொல்கிறாங்க, திருப்பி திருப்பி பிறை சூடி இருக்கிறான்னு ஏன் சொல்கிறாங்க. அந்த கேட்டு 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 தியானிக்கிற பொழுதே அந்த உருவத்தோடு நாம் தியானிக்கணும் என்பதற்காக தான், தியானத்திற்காகத்தான் அந்த உருவங்களை நமக்கு சொல்கிறாள்னு பார்க்கிறோம். அத்தலைப்பாட்டில் ஏகதேச உணர்வு நீங்கி வியாபக உணர்வு தோன்றும். அங்கே அழகிய சிவம் நன்கு விளங்கும்னார். வெண்பால் சோராமை, அது என்ன அர்த்தம்னா ஆன்மா புறப்புறையும் தன்னையும் மறத்தல். அந்த விந்து நாதம்ன்றதுக்கு நேர்பொருளாக சொன்னது நான் இப்போ சொன்னது. விந்துவை அடக்குதல், வாக்கு பேசாமல் இருத்தல் ரெண்டும். உள்பொருளாக சொல்லுகிற பொழுது ஆன்மா புறப்பொருளை நாடக்கூடாது, அடுத்து தன்னையும் மறக்கணும், தான் என்ற அந்த நிலையும் மறக்கணும். தியானப்பொருளோடு ஒன்ற வேண்டும். அங்கே குண்டலி வாக்குன்னு எழுதியிருக்க பாருங்க, குண்டலி வாக்கு, அந்த வாக்கு குறையும் என்று சொன்னார். அதுக்கடுத்து அதில் வாக்கும் இருபொருளையும் பற்றாதுன்னார். இருபொருள்னு சொன்னால் தன்னை பற்றக்கூடாது, புறப்பொருளை பற்றக்கூடாது. அந்த வாக்கு புறப்பொருளை பற்றிய வாக்கு வரக்கூடாது. அதாவது எனக்கு பசிக்கு உணவு கொண்டு வா என்று சொன்னால்
அது புறப்பொருள் வாக்கு. புறப்பொருள் வாக்கு சில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாரியார் ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருக்காரு. இப்போ புரியுது அதெல்லாம், அந்த காலத்தில் ரொம்ப புரியல. சிவபூஜை செய்கிற பொழுது பேசலாமான்னு கேட்குறாங்க. பேசலாம் அவர் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டார் இல்லையா, நடிப்போடு பேசலாம். பேசலாம் எப்படி பேசலாம்? அர்ச்சனை பண்ணுவார். அர்ச்சனை ஆட்சி உலகை உடையாய் போற்றி அடியார்க்கு உதவாய் வாய் போற்றி கமலா. உடனே கமலா என்ன வறுவல் வறுக்கிறியா, கூட செய்து அப்பளம் பொரிச்சுடு, அந்த மாதிரி பேசாதீங்கன்னு. அந்த மாதிரி பேசாதீங்க. பூஜை பண்ணுற பொழுது பேசலாமா பேசக்கூடாதுன்னா இந்த மாதிரி பேசாதீங்க. சாப்பாட்டில் என்ன பண்ண போகிறேன்னு பேசாதீங்க. அதை விட்டுட்டு கமலா, தெருவில் யாரோ ஒரு அடியார் பசின்னு கேட்குறார், அவர் கொஞ்சம் அரிசி போடு இல்லை சோறு போடு, அது பேசலாமா? அந்த மாதிரி பேசலாமே தவிர உனக்காக பேசக்கூடாதுன்னு அவர் வேடிக்கையாக சொல்லுவார். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க லட்சுமி தியேட்டர் பக்கம் தான் இப்போ இருக்கு, அங்கே தான் கேட்டது. எவ்வளோ பேசியிருக்காரு, எவ்வளோ விஷயம் கேட்டது. என்னமோ அதெல்லாம் செய்த புண்ணியம். அவங்களெலாம் நம்ம பார்த்ததும் 48 நாள் பேசுவாருங்க. 48 நாள் இரவு 8 மணிக்கு மேலே ஆரம்பி 8 கூட ஆகிடும், 9 கூட ஆகிடும். செகண்ட் ஷோலாம் கிடையாது. தெரிய சினிமாவில் செகண்ட் ஷோவாக கூட்டமே போகாது. இங்கே பூரா வரிசையாக எல்லாம் பொறிக்கடலை கடை, டீ கடை எல்லாம் வச்சிருவோம், வரிசையாக வச்சிருவோம். ஒரு 48 நாள் அந்த மாதிரி ஒரு பிறவி, தெய்வ பிறவி. அதுக்காக சொன்னேன். அதனால் இருபொருளையும் பற்றக்கூடாது. வாக்கு இருபொருளையும் பற்றாது நிற்றல், அதுதான் ஆஞ்ஞையில். புறப்பொருளை பற்றக்கூடாது, தான் என்ற உணர்வு வரக்கூடாதுன்னு, அது வரக்கூடாது. நாவுக்கரசர் அப்பா மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. திருப்புகலூரில் எல்லாம் நிறைந்து கடைசி நேரம் இருக்கிறார் இல்லையா, அப்போ போய் பெருமான் அவருக்கு ஒரு சோதனை வைக்கிறான்னா அவருக்காக வைக்கிறான், நமக்காக தான் வைக்கிறான். நாவுக்கரசருடைய நிலை என்ன நீங்கள் தெரிஞ்சுங்க என்று தான் அரம்பைகள் வருகிறார்கள். அங்கிருந்து அரம்பைகள் வருகிறார்கள். திருப்புகலூரில் இன்றைக்கும் கூட அந்த விசேஷம் நடக்குது. அதாவது நான் ரொம்ப பார்த்து கிடையாது, ஒரு முறை தான் அந்த கைலை காட்சி இது கைலை காட்சின்ற இதை பார்த்தேன், ஐக்கிய காட்சி. ஆமாம். நான் நகரத்தார் பேத்திய மாளிகை தான் இருந்தார். அவர் தான் அவர் தான் செய்கிறார். அங்கே செய்வாங்க. இல்லைன்னா நான் போனால் அன்றைக்கி பார்க்குறேன், சின்ன சின்ன பெண்கள் குழந்தைங்கள்லாம் அந்த ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுதுங்க. இது என்னடா அப்புறம் தான் ஓஹோ நாவுக்கரசருக்கு அரம்பையர்கள் அல்லவா இவங்கள்லாம். நாவுக்கரசர் வீடு பேர் அடைவதற்கு முன்னாலே அவரை பெருமான் சோதிக்கிறான் அல்லவா என்றால், கல்லையும் மண்ணையும் தோண்டுகிற பொழுதெல்லாம் மாணிக்கங்களாக வருது, எல்லாம் தூக்கி போடுறார் இல்லையா, சொல்கிறார். அவர் சொல்கிறார், அரம்பையர் ஆடல் பாடல் கண்டும் கூட மனம் இழைக்காமல் இருந்த ஞான நிலையோடு ஒப்பிட வேண்டும். அதுதான் உயர்ந்த சமாதி நிலைன்றார். பொய்மாய பெருங்கடலில் அந்த பாட்டு அதுதான். புலம்பான் என்ற புண்ணியங்கால் தீவனைகால் திருவே நீங்கள் இம்மாய பெருங்கடலை அரித்து தின்பீர்க்கு இல்லையே, கிடந்துதான் யானேல் வானோர் தம்மானை தலைமகனை என்று அந்த பாட்டு வருது. நான் எங்கேயோ இருக்கிறேன், உங்களுடைய ஆடலுக்கும் பாடலுக்கெல்லாம் நான் இல்லை என்று ஒரு பாடுறான்னு பார்க்கிறோம். அந்த நிலை தான் உயர்ந்த சமாதி நிலை என்றார். இந்த இரண்டு தான், அதாவது தன்னை மறத்தலும் புறப்பொருளை பற்றாமல் இருப்பதும் தான் சமாதிக்கினுடைய நிலையிலே அது அறிகுறி. நமக்கு சமாதி நிலைக்கு போகிறோம் என்று அறிகுறி. அதனால் என்ன சொல்கிறார், தியானத்திற்கு மேல்தான் சமாதி. இங்கே கூட அப்பா எழுதுவாங்க, தியானத்திற்கும் சமாதிக்கும் ரொம்ப வேறுபாடு இல்லை. ஆனால் தியானத்திலே இந்த புறப்பொருள் எண்ணம் உடனே வந்து விடலாம். நமக்கு தன்னை எண்ணுகின்ற எண்ணம் வந்து விடலாம். தியானத்தில் சோர்வு வரலாம், மறதி வரலாம். ஆனால் சமாதியில் வருவது கடினம். எதுபோல என்றால், அபரமுத்தி என்று சொன்னால் ஒருவேளை பிறப்பு வந்தாலும் வரலாம், பரமுத்தி என்றால் பிறப்பு இல்லை அல்லவா. அதுபோல சமாதி நிலைக்கு சென்றால் புறப்பொருளை நம் முற்றிலும் மறக்கலாம், தன்னையும் மறக்கலாம். தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டாள், அது சுலமாக அவர் பாடுறார். தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாள் என்று. தியான நிலையில் இவை சோர்வது உண்டு என்பது பெறப்பட்டது. விந்து வெண்பால் நாதம் குடலி சுடுமனையாகிய நடுநாளின் உச்சியாகிய புருவு நடுவே மேறு என்றல் வடக்கு. அப்பா எழுதியிருக்கிறாங்க. பின்னிரண்டு அடிகளில் சமாதி நிலையில் சிவநிலை அனுபவமாய் விளங்குதல் கூறப்பட்டது. அந்த பாட்டில் பின்னிரண்டு அடி இருக்கு இல்லையா, அந்தமில்லாத அறிவின் அரும்பொருள் சுந்தரச்சோதியும் தோன்றிடும் வருது இல்லையா. இந்த அந்தமில்லாத அறிவுன்றார். நம்முடைய அறிவெல்லாம் சிற்றறிவு. பெருமானுக்கு அந்தமில்லாத அறிவு என்றால் மெய்ப்பொருள், அது அறியாமை கிடையாது. அங்கே அவனுக்கு அந்தமில்லாத அறிவு, சுட்டறிவு கிடையாது, வியாபக உணர்வு அவனுக்கு. இன்பம் என்று சொன்னால் வரம்பில்லாத ஒரு இன்பம் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் அறிவும் கூட அவனுக்கு அந்தமில்லாதது. நாம் அந்த நிலையை அடைகின்ற பொழுது நமக்கு வியாபக உணர்வு வரும் என்று அந்த இரண்டும் அந்த சமாதியினுடைய அனுபவம்ன்றார். சிவநிலை அனுபவமாய் விளங்குதல் கூறப்பட்டது. தியான நிலையில் பாவனை மாத்திரம்தான் உள்ளது. அதான் எழுதுகிறாங்க,
தியானத்தில் பாவனையோடு நம்ம இருப்போம். இந்த அனுபவம் நமக்கு வராது. சமாதிக்கு போகிற பொழுது தான் பெருமானுடைய தோற்றமும் தன்னை மறக்கின்ற அந்த அனுபவம்லாம் அங்கே வரும். எனவே தியான நிலை என்பதை பாவனை நிலை என்றும் அல்லது அறிவு நிலை என்றும், சமாதி நிலை என்பது ஆனந்த நிலை என்றும் நாம் வைத்துக்கணும். இப்படிதான். அப்புறம் அது வழி சொல்கிறார். இதெல்லாம் எப்படின்றார்? மண்மனம் எங்குண்டு வாயும் அங்குண்டு. மண்மனம் எங்கு இல்லை வாயும் அங்கு இல்லை. மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு மண்மனத்துள்ளே மனோலயமாமே என்ற பிராணாயாமத்திற்கும் மனத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டுன்றார். பிராணாயாமத்தை செய்ய செய்ய மனம் ஒடுங்கும். மனம் ஒடுங்கினால் வாயு ஒடுங்கும்ன்றார். எனவே பிராணாயாமம் போயிட்டே இருந்தால், பிராணவாயு அங்கங்கே கலந்தா இருந்தால் உங்களுக்கு மனம் அடங்காது. தாய்மார் கூட பாடுறார். சினமிறக்க கற்றாலும்ன்ற பாட்டில் மனமிறக்க கற்கவில்லை ஏன்னு பாடுறார், மனம் அடங்கவில்லை என்றார். மனமிறக்க கற்றல் இதுதான். பிராணாயாமத்தை முறையாக செய்தால் மனம் நமக்கு அடங்கிவிடும். அதுதான் ஆன்மா இந்த இரண்டு இடத்தில் நிற்கின்ற பொழுது மனம் எப்பொழுது உண்டோ அப்பொழுதெல்லாம் வாயுவின் இயக்கம். புறப்பொருளை நாடுகிற பொழுது பிராணவாயு இயங்கும். தன்னை பற்றி எண்ணுகிற பொழுதும் பிராணவாயு இயங்கும். இந்த இரண்டு இடத்திலும் நமக்கு வாயு இயங்கும். வாயு இயங்காமல் ஒரேடியாக நிற்க வேண்டும் பொழுதுதான் நமக்கு சமாதி கைகூடும். அது எந்த நிலை என்றார்கள்? அப்பொழுதெல்லாம் வாயுவின் இயக்கம் உண்டாகும். அத்தன்மையான மனம் எங்கில்லையோ பிராணவாயுவின் இயக்கம் இல்லை. புறப்பொருளை பற்றி கவலைப்படாமல், தன்னை பற்றியும் கவலைப்படாமல். அதை எப்படி சொல்கிறாங்க? அதுதான் நாவுக்கரசர் அழகாக பாடுறார். முன்னம்மனுடைய நாமம் கேட்டால கடைசியில் அவர் முடிக்கிற பொழுது தன் நாமம் கெட்டால் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. தன் நாமம் கெட்டால் என்றால் தன்னை மறத்தல் அர்த்தம். தன்னுடைய பெயரே தெரியலன்றாங்க. தன்னை மறத்தல் என்பது தான். ஏன்னா நம்ம பெயர் மறக்காமல் இருக்க முடியாது. உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் என்னமோ சொல்லுவாங்க சார், மறந்து போச்சுன்னு சொல்ல முடியாது. நம்ம அப்படி வெண்ணிலாவே சொல்கிறா இல்லையா? ஒரு சாகஜம் செய்ய வேண்டும்னு சொல் பாட்டை வரும். தன்னை மறந்து என்பது சொல்கிறார். தன்னை மறக்கொன்ற தன்னை ஐயா நமக்கு சிவஞானபுரத்திலே முதல்ல தானே தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் என்ற இடத்துடனே அதானே சொல்கிறேன். நாம் பெருமானுக்கு அடிமை என்று உணர வேண்டும், நாம் என்று உணரக்கூடாது என்றார் இல்லையா? அதுதான் சொல்கிறேன். அதனால் இந்த இரண்டும் இருந்தால் உங்களுக்கு வாயு அடங்காது, இயக்கம் இருக்குன்ற. மேற்கூறிய இரண்டையும் விடுத்து தியானிக்கப்படும் பொருளின் நிலைபெற்ற மனத்தால் அல்லல் நீங்கி இன்புற்றவருக்கு அத்தேயப்பொருளிடத்தே அவரது மனம் ஒடுங்கும். எதை தேயம்னா நினைப்பது. எதை நினைக்கின்றீர்களோ அந்த இடத்திலே, தேயம்னா இடம்னு அர்த்தம், தேசம்னு அர்த்தம், அது இடம்னு அர்த்தம். சமாதி இடத்திலே நாம் அங்கேயே நீங்கலாம் அப்படின்றார். நீங்காமல் இருக்கலாம் தான். நிலை பெற்ற மனம் அப்பொழுதுதான் வரும் என்பது. அலைவாய்கின்ற மனத்திற்கு பிராணாயாமம் செய்தால் மனம் நிலைக்கும். அந்த நிலையான நிலையை வைத்துக்கொண்டு மேலே சமாதிக்கு சென்றால் பிராணமும் வாயும் ஒடுங்கும், நமக்கு மனமும் ஒடுங்கும் என்று சொல்கிறார். அது மனோலயம்ன்றார் பாருங்க. அதையும் நான் சொல்லணும், எழுதலை. மனோலயம் என்று தான் நம்ம சொல்லுவோம். வேதாந்தத்தில் மனநாசம்ன்றாங்க. மனநாசம் நமக்கு உடன்பாடு கிடையாது. மனோலயம், மனம் ஒடுங்குமே தவிர அது இல்லாமல் போகாது. மனம் இல்லைன்றாங்க, அப்படி கிடையாது. மனம் லயப்படுதுன்னா என்ன அர்த்தம்? எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இருக்கிற, வேறு எந்த வித சிந்தனையும் இல்லாமல் இருந்தால்தான் அது ஒடுங்குதல். ஏதாவது ஒரு சிந்தனை இருந்தால் நமக்கு அது ஒடுங்குதல் இல்லைன்னு சொல்லுவோம். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் மனோலயம் சொன்னீங்களே, நீங்கள் தானே சொன்னீங்க சிவம் தோன்றுன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ சிவம் மனசில் தோன்றுது இல்லையான்னு கேட்பாங்க. மனதில் சிவன் தோன்றுது இல்லையான்னு சொன்னால் அது மயக்க நிலை அல்ல. மனத்துக்கு தோன்றுகின்ற பொருளெல்லாம் உங்களை மயக்குவது. மாயா காரியங்களாலே உங்களை மனத்தை மயக்குகின்றதுக்கு அதுதான் கூடான்றார். மனோலயம் என்கிற பொழுது எங்கே ஒடுங்க வேண்டுமோ அங்கே ஒடுங்கிடுச்சது. அங்கே ஒடுங்கி விட்டதுனால சிவம் தோன்றுகின்ற பொழுது மனசுக்கு அங்கே வேலையே கிடையாது, மனத்துக்கு வேறு சிந்தனையே கிடையாது. ஆனால் அது ஏதாவது ஒன்று பற்ற வேண்டும். ஏதாவது ஒன்றை பற்ற வேண்டும் என்று சொன்னால் சிவனை பற்றி கொண்டிருக்கிறது, வேறு பொருளை பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சித்தம் சொல்றலையா? மனம்ன்றது சித்தம் சொல்றாங்க. சிவமாக இருந்துட்டீங்கன்னா வேறு பொருள் கிடையாதுன்றாங்க. அதுக்கு ரெண்டு விஷயம் சொல்றாங்க. அதில் உலகப் பொருள்களை எல்லாம் அனுபவித்த பின்னாலே சிவத்தை அனுபவிக்கிற ஒரு பேர் ஆனந்தம் வரும். அந்த ஆனந்தத்தை விட்டு வர நம்மளால முடியாது. அங்கேயே இருந்துருவாங்க. சமாதி நிலை கூட அங்கேயே சில பேர் இருந்துருவாங்க. அது ஒரு காரணம். இன்னொன்று, புற உலகத்தில் நமக்கு எத்தனையோ பொருட்கள் பற்றுவதற்கு இருக்குது. தண்ணி, காஃபி வேண்டுமா இல்லை டீ வேண்டுமான்னு கேட்டால் நம்ம செலக்ட் பண்ணுறோம். சாய்ஸ் நமக்கு இருக்குது. பலவற்றை நாம் எண்ணி பார்க்குறோம். அங்கே அது கிடையாது. இருக்கிறது ஒரே பொருள் தான். ஒரே பொருள் சிவபரம்பொருள் தான் இருக்குது. வேறு பொருளே சாய்ஸே கிடையாது உங்களுக்கு இல்லையா? அது பேர் ஆனந்தமாக இருக்குது. எனவே வேறு பொருள் இல்லை என்றதால் கலித்தொகையில் அந்த முதல் கடவுள் வாழ்த்தில் 3 கூத்து சொல்கிறார். காபாலம் கூத்து சொல்கிறார், பாண்டரங்கம் சொல்கிறார், கொடுகொட்டி 3 சொல்கிறார்.
அது சொல்லிட்டு என்ன சொல்கிறார், இதற்கெல்லாம் தாளம் போடுறவங்க பக்கத்தில் அந்த அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். உமையம்மை தாளம் போடுறான்னு சொல்லிட்டு உரையில் தாளம் இப்போ பானை சீர் தூக்கு தருவாள்னு சொல்கிறார் இல்லையா. சொல்லிட்டு உரையாசிரியர் நச்சினாங்க என்ன எழுதுறாருன்னா, அங்குதான் வேறு யாரும் இல்லையேன்னு எழுதுறார். நீயும் அவர் இருந்தாலும் பாருங்க, வேறு யாரும் அங்கே இருக்கிறாங்க, அந்த மாதிரி தான் தாளம் போடணுன்ற மாதிரி அவங்க தான் செய்யணும். நீயும் சக்தியுமாக தானே இருக்கிறதுக்காக அங்கே தான் வேறு யாரும் இல்லையேன்னு அவர் எழுதுறார் நச்சினாக்கணி. அதுபோல் நாம் அங்கே போய் சமாதி நிலைய சிவனை எண்ணுகிற பொழுது அங்கே தான் வேறு யாரும் இல்லையே, யாரா அவரை தான் சிந்திக்க வேண்டியதாக இருக்குன்ற இல்லையா. அந்த நிலையிலே மனோலயம் என்று சொல்கிறோமே. எப்படி ஆசைப்படுவது குற்றம் இல்லை, அடுத்தவன் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது குற்றம் இல்லை. அவன் வாழவே கூடாது, நான் தான் வாழணும் ஆசைப்பட்டா அதுதான் பெரிய குற்றம்ன்றாங்க இல்லையா. அதே போல் பெருமானை பற்றுவது என்பது பற்று அல்ல. அதான் வள்ளுவர் சொல்கிறார், பற்றுக மற்றெல்லாம் பற்றினால் பற்று வந்துடும், ஆனால் பற்று நீங்கியவரை பற்றினால் உனக்கு பற்று நீங்கும் என்று சொல்கிறார் இல்லையா. எனவே சிவனை பற்றுவது பற்று அல்ல, பற்று நீங்குவதற்காகத்தான் அவனை பற்றுகிறோம். அதுதான் மனோலயம் என்றார். மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு, மண்மனத்துள்ளே மனோலயம்னார். இதெல்லாம் திருமூலர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊசி ஏற்றுற மாதிரி சொல்லுவார். மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்னார். உங்களுக்கு மனம் இருக்குது இல்லையா, எப்போது மகிழ்ச்சி இருக்குதான்னு கேட்குறாரு. முதல் விஷயம் இல்லையா, மனம் இருக்குது இல்லையா, உங்களுக்கு பிராணாயாமம் பண்ணுறீங்களா, பிராணவாய் போகிறது இல்லையா, உங்களுக்கு எங்கே மகிழ்ச்சி இருக்குது, என்னமோ இருக்கிறேங்க, எது அது ஏன் கேட்குறீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறமே தவிர, எப்படி இருக்கிறீங்க அதை ஏன் கேட்குறீங்கன்னு ஆரம்பிக்கிறோம் தவிர நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியல இல்லையா. அந்த நிலை மாறும்ன்ற. மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்கிறார். அதைத்தான் சிவானந்த பேரு என்று ஆனந்தமாக இருக்கின்ற ஒன்று என்று சொல்கிறார் மனம். சரி, அதோட 3 பாட்டு உண்டியதா, 3வது பாட்டு, இன்னொரு 4வது. இதனால் சமாதி நிலையில் உயிர்ப்பு தானே அடங்கி நிற்கும் என அந்நிலையில் உளதாகின்ற மற்றொன்று கூறப்பட்டது. இதற்கு கீழ்ப்பட்ட நிலைகளை உயிர்ப்பை யோகியர் தமது முயற்சியால் அடக்குவார். அப்போ சமாதி நிலையிலே தானே அடங்கிடும், நாம் அடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நிலைக்கு போகிற பின்னால் மனம் எதை பற்றும்னு தெரியாது, மனம் எதை பற்றும் தெரியாது. மனம் எதையும் பற்ற முடியாமல் சோர்ந்து நிற்க லயப்படுகிற பொழுது பிராணவாயும் அங்கே இயக்க வேண்டிய அவசியமில்லை, தானாக இயங்கி நின்று விடுன்றாங்க. அது முடியுமா சார்னு கேட்குறாங்க. அதான் அது அன்பாக கேட்குறது தான். நமக்கு ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறாங்க. சாதாரணமான நம் நிலையிலேயே கூட துரியாதீதம் ஏன்னு சொல்கிறோம். நம்ம மேலாளவத்தை கீழாளவத்தை சொல்கிற பொழுது ஜாக்கிரம் புருவனடு, சொப்னம் கழுத்துன்னு சொல்கிறோம், சுழுத்தி என்பது அநாகதம் என்ற இதயம் சொல்கிறோம், துரியம் என்பது மணிப்பூரகம் சொல்லி துரியாதீதம் மூலாதாரம் சொல்கிறோம். இந்த 5 இடங்களுக்கும் 5 அவஸ்தைகளுக்கும் கருவிகள் சொல்லியிருக்கிறாங்க. புருவ நடுவில் தான் நமக்கு 35 தத்துவங்களும் இருக்குது, 35 கருவிகள் இருக்குது. நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நனவில் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறோம். நான் பார்த்தேன்ப்பா, நேற்று என் கண்ணால் பார்த்தேன்ப்பா என்று வாதம் பண்ணலாம். கனவு வருகின்ற பொழுது 10 கருவிகள் போயிடுது, மீதி 10 கருவி போனால் மீதி 25 தான் இருக்குது. 25 கருவி இருப்பதாலே இந்த கனவு கண்டமா இல்லையா, என்ன கண்டோன்னு சொல்ல முடியல நம்மால். அது கருவி குறைந்தால் நமக்கு அறிவு குறையும், அறிகின்ற தன்மை குறையும். 3வது இதயத்துக்கு போகிற பொழுது என்ன ஆயிடுச்சு, 3 கருவி தான் இருக்குது. 3 கருவின்னு சொன்னால் புருடன் இருக்கின்றான், சித்தம் இருக்கிறது, பிராணவாயு இருக்கிறது, 3 தான் இருக்குது. அதுக்கு கீழே துரியத்துக்கு போனீங்கன்னா, சுழுத்திலேருந்து துரியத்துக்கு போனீங்கன்னா சித்தம் அங்கே கிடையாது, பிராணவாயும் புருடன் தான் இருக்குது. நான் இந்த இடத்த தான் சொல்கிறது. நம்முடைய மாணிக்க வாசகர் சித்தமும் செல்லா சேட்சியன் காண்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதுக்கு தான் அர்த்தம். பொதுவாக நம்ம சொல்லிட்டு போகலாம், சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம். சித்தமும் செல்லா சேட்சியன்னா நம்முடைய பெருமானை துரியமூர்த்தின்னு சொல்லுவாங்க, 4ஆம் நிலை என்று சொல்லுவாங்க. 4 நிலை மும்மூர்த்திகள் இருக்காங்க, மும்மூர்த்திக்கு மேற்பட்டவன் 4வது, அந்த அர்த்தத்தில் 4ன்னு சொல்லுவாங்க, 4ஆவது நிலை சொல்லுவாங்க. அந்த 4ஆம் நிலை துரிய நிலை. துரிய நிலையிலே சித்தம் கிடையாது நமக்கு. எனவே சித்தமும் செல்லாது, அந்த இடத்துல செல்லாது, அப்படிப்பட்ட துரியன் என்று அதுதான் உண்மையான அர்த்தம். சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க என்று சொல்கிறார். அப்போ துரியத்துக்கு வந்த பின்னாலே துரியாதீதம் போகிறோம் இல்லையா, அங்கே என்ன இருக்குது, புருடன் தான் இருக்குது. பிராணவாயு கூட இல்லை அங்கே என்றாங்களே, அந்த பிராணவாயு கூட இல்லைன்னா ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நேரம் இல்லைன்றார். கொஞ்ச நேரம் இல்லை என்கிறார்கள். அது கொஞ்ச நேரம் இருந்த அது உயிர் படங்கள் என்கிறார்கள். பெருமானுடைய கருணை தான் அதெல்லாம் சொல்கிறாங்க. 2-3 விஷயங்கள் சயின்ஸை சொல்கிறது பொருத்தமாக இருக்குது நமக்கு, தத்துவத்தை சொல்கிறது. என்ன சொல்கிறாங்க, மனசில் இருப்பதை நீங்கள் வெளியில் சொன்னால் நல்லது, பொறுமை என்று காத்துட்டு இருக்காதீங்க, வெளிப்படையாக சொல்லிடுங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லிடுங்க, உங்களுக்கு ஆயுள் நீளுன்றாங்க. இல்லை ஆயுள் நீளுக்கு அது முக்கியமான காரணம்ன்றாங்க.
அதை மறைத்து வைத்தாலோ அடுக்கி வைத்தாலோ சப்ரஸ்டு ஃபீலிங் தானே அது, அது உங்களுக்கு பாதிக்கும் என்று சொல்கிறான். அதே போல் சாப்பாடு என்று சொன்னால் உனக்கு வேண்டாம்னா விட்டுடு, வற்புறுத்தி சாப்பிடாது. இதெல்லாம் நமக்கு சொல்கிற விஷயங்கள். அதே போல் இதெல்லாம் உடம்புக்கு சோர்வு இருக்கிறது என்று தூங்க வைக்கிறான் பெருமான். சிந்தனை செய்து மனசை ஓய்வு வைக்கிறான். வேற ஒரு சிந்தனை செய்தால் மனம் ஓய்கிறது தான் அர்த்தம். அங்கே நிறைய சிந்தனை வந்தால் தான் மனம் அலைபாயுதுன்னு அர்த்தம். ஒரே சிந்தனையாக இருந்தால் மனம் ஓய்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு மனசுக்கு ஓய்வு தரான். உயிருக்கு எப்போ ஓய்வு தர்றது? பிராணவாயு எப்போ ஓய்வு தர்றது? பிராணவாயு நின்று போனால் நின்றுத்தானே. அதனால் அவன் என்ன செய்கிறான், ரொம்ப நேரம் நிறுத்தக்கூடாது என்று தான் ஒரு கண நேரம் நிறுத்த, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நிறுத்தி மறுபடியும் அது வருகிறது. அது போதும், அந்த ரெஸ்ட் அதுக்கு போதும்ன்றான். ஒரு 15 மணித்துளிகள் நீங்கள் தியானம் செய்தால் 2 மணி நேரம் தூங்கியதுக்கு சமம்ன்றாங்க இல்லையா? அதே போல் உயிர்ப்படங்களில் ஒரு கண நேரம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களுக்கு இருந்தால் அது உயிருக்கு பெரிய ஆற்றல். அதையும் செய்கிறான் பெருமான். அது துரியாதீத நிலை. அது எல்லாருக்கும் வராது. சில சமயங்கள் அது வரலாம். சில சமயங்களில் நல்லா தாங்க படுத்தாருங்க, எழுந்துக்கவே இல்லைன்னா அந்த உயிர்ப்பு முற்றிலும் அடங்கி போச்சுன்னு அர்த்தம், மீண்டும் வரல என்று அர்த்தம்ன்றான். அதான் இங்கே சொல்கிறேன். அதனால் தாமே அடக்குதல் என்பதில்லை. தாமே அடக்குவதை காட்டும் தானே அடங்கினால் நல்லது. பிராணவாயுவும் அந்த நினைப்புகளும் நமக்கு அடங்கினால் நல்லதுன்றான். அப்படி அந்த அதுக்கு எழுதியிருக்கேன். தியான யோகம் துரியம், சமாதி யோகம் துரியோதீதம் என்று அறிந்து கொள்ளணும். தியான யோகத்தில் இருந்தால் அது துரிய நிலை, சமாதிக்கு போகிற பொழுதுதான் அது துரியாதீத நிலை என்று பெருமானுடைய சிவானுபவம் நமக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு பாட்டு, பொதுவான பாட்டு தான் சொல்கிறார். அதாவது சர்க்கஸ்காரனுக்கிட்ட போய் சில பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவன் என்ன பண்ணுறான், குதிரையை எடுத்துக்கொண்டு வந்து இனிமேல் பண்ண போகிறோம் அப்படி போய் சுற்றி வருவான். நம்ம தாயத்து வைக்கிறவன் பாம்பையும் கீரையும் விடுற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறேன் இல்லையா? அதே மாதிரி செய்துட்டு தாயத்தை வச்சுட்டு அவன் சும்மா போயிடுறான் இல்லையா? அதே மாதிரி ஒருவேளை சர்க்கஸ் கூடாரத்தில் ஒரு குதிரையை கொண்டு வந்து வைத்து இப்படி சுற்றுறானா, என்னடா பண்ண போகிறான், இப்படி என்ன பண்ண பார்த்தா ஒன்றுமே பண்ணாமல் கடி போட்டு போயிட்டானா, இப்படி கடி போட்டு போனான் இல்லையா? என்னப்பா வந்தால் ஒன்றும் பண்ணலையேன்னு சொல்கிறேன் இல்லையா? அதை தான் சொல்கிறேன். அதை தான் உதாரணமாக சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறார், சமாதி நிலை எய்கிறார்களே அவங்க யார் என்று தெரியாதுன்ற. நான் சமாதி நிலை அடைஞ்சு விட்டேன்னு இவங்க சொல்ல மாட்டாங்க, அது யாருக்கும் தெரியாதுன்ற. இந்த ஒரு பெரிய விஷயத்தை ஔவையார் பாடுறாங்க. அதாவது ஆம் கமல நீர் போல் பிரிந்திருப்பார் பேசார் பிறர்க்கு என்று சொல்ல, எல்லாவற்றையும் அறிந்திருப்பார். ஆனால் கமல நீர் போல் பிரிந்திருப்பார், தாமரைகளை தண்ணீர் போல பிரிந்திருப்பார். பேசார் பிறர்க்குன்னா நான் சமாதி நிலையில் இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டாங்க, அவர் தெரியாது, பார்த்தா தெரியாதுன்ற அர்த்தம் இவர் சொல்கிறாரு. சமாதி நிலையில் இருக்கின்றவர்கள் நம்மை போலவே சாதாரணமாக இருப்பாங்க. ஒரு பெரிய யோகியாகவோ தன்னை காட்டிக்கொள்ள மாட்டார். பிறர் மனத்தை புறவிடயங்களில் ஓடவிட்டவராகத்தான் கருதுவார். மற்றவர்களாக நினைப்பாங்க நம்ம மாதிரி இருக்கிறார், நம்ம மாதிரி தான் அவர் இருக்கிறார் நினைக்கிறாங்களே தவிர மற்ற புற விஷயங்களை பற்றி அவர் கவலைப்படவில்லை, தன்னை பற்றி அவர் கவலைப்படவில்லை என்று யாருக்கும் தெரியாது அப்படின்றார். ஆயினும் அவர்களோ தமது மனத்தை தேயப்பொருளையே ஒடுக்கியிருப்பார்கள். மற்றவர்களாக அப்படி எண்ணினாலும் கூட அவங்க எப்பொழுதுமே அங்கே தான் இருக்குன்றாங்க. சித்திரப்பாட்டு நமக்கு தெரியும். அந்த குடத்தில் தலையை தண்ணி வைத்து கொண்டு வருகின்ற தாதி வேகமாக வருகிறாளாம், தலையை தண்ணி வைத்து கொண்டு காதி இரு கைவீசி விளையாடினாலும் தாதி மண் நீர்க்குடத்தே தான் என்று சொல்கிறார் இல்லையா சித்திரனுடைய பாடல். அதே மாதிரி தலையிலே தண்ணீர் குடத்தை வைத்து கொண்டு போகின்ற ஒரு பெண் கீழே விடாமல் அவள் பேசிகிட்டே போகிறாள் இல்லையா? அதே போல் இவர்கள் உலகத்தில் இருப்பார், நம்மோடு தான் சாதாரணமாக இருப்பாங்க, எல்லாவற்றையும் பேசிக்கொள்வாங்க, தம்ம போய் சாப்பிடுவாங்க, போவாங்க, கொள்வாங்க. ஆனால் அவர் நிலையெல்லாம் அங்கே தான் இருக்கும். ஜீவன் பேசாத ஓம் ஒரு மாதர் அப்படி சொல்கிறார். அதான் சார், அது வேதாந்த புக்கு கைவலி நவநீதம் அது சொல்லுவாங்க. அதுதான் பேசாமல் இருக்கிற எல்லாம் சொல்கிறதான். பேசாமல் இருக்கின்ற மௌனம் தான் ஞானத்தின் வரம்புன்னு வேறு சொல்கிறேன். மௌனம் என்பது ஞான வரம்பு நாம் சொல்கிறோம், அது ஒரு முக்கியமானது. அது மட்டும் இல்லை, தன்னை பற்றி சொல்லிக்கொள்ள மாட்டான்றாங்க, அது முக்கியமான. தனக்கு இந்த ஆற்றல் இருக்குது என்று சொல்ல மாட்டான்னு சொல்கிறது. காளிதாசனை பற்றி சொல்லுவாங்க. காளிதாசன் பெரிய பக்தி, அவன் தான் தேவிய உபாசகன், தேவியனுடைய அருள் முழுக்க பெற்ற புலவர் அவர். அவன் காலையில் ஆத்தங்கரில் உட்காந்து பல் விளக்கிறான். அந்த ஊரில் ஒரு பெரிய தேவி உபாசகர், அவர் என்ன பண்ணுவாராம், பாவனைகளை எல்லாம் பண்ணுவாராம். அவர் காலையில் ஆற்றுல குளிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டு பாவனையில் உட்கார்ந்து கொண்டு அம்பாளுக்கு இப்போ நான் நீராட்டுகிறேன், பால் ஊட்டுகிறேன், தேன் ஊட்டுகிறேன்னு சொல்லிட்டு அவர் அலங்காரம் பண்ணுறலாம், அப்படியே பாவனை இருப்பாராம். அப்படி ஒரு நாள் பண்ணுற பொழுது பாவனையில் கிரீடத்தை வைக்கணுமா. முதல்ல கிரீடத்தை வைப்பதற்கு முன்னால் கழுத்தில் மாலை போடணுமா. அம்பாளுக்கு கழுத்தில் மாலை
பொன்மாலை போட்டுவிட்டு எல்லாம் பாவனையில் போட்டுட்டு அப்புறம் கிரீடெட் போடணுமா. இவர் அவசரத்தில் என்ன பண்ணிட்டாரு, அல்ல இல்லை கழுத்து இது மறந்து போய் கிரீடத்தை போட்டாராம் பாவனையில் போட்டு. அவர் ஒன்று அடடா கிரீடம் போட்டுவிடனே, இப்போ கிரீடத்தை கேட்டுட்டு போடுறதா இல்லை என்ன விட்டுறதா என்று யோசிக்கிறாராம். அவர் பாவனையில் பக்கத்தில் யோசிக்கிறாராம். பல்விளைக்கிட்டே காளிதாசன் சொன்னானா, அம்பாள் கோச்சிக்க மாட்டா கிரீடத்தை எடுத்துகிட்டு போடு அப்படின்னா. அவரை பற்றி சொல்கிறாங்க, அம்பாள் கோச்சிக்க மாட்டாப்பா கிரீடத்தை எடுத்துகிட்டு நான் மாலையை போடு அப்போ கிரீடம் போடணும். ஆமாம் அப்படியே இருந்தான் சாமி. விஜயன் சொல்கிறது அவ்வளோ பெரிய சக்தி உபாசனை இருந்தாங்க இல்லையா. அதுபோல் அந்த இப்போ நமக்கு இந்த அருளாளர்லாம் எப்படி சொல்கிறாங்க, திடீர்னு துஞ்ச வருவாருன்னு பாடுறாரு, ஆலங்காட்டில் பாடுறாரு, தூங்க போனவர் அவர் எழுப்பி பாடு பாடுறாருன்னா அவங்களாம் பார்த்து தானே இருக்கிறாங்க, எப்பொழுதுமே அதே நிலையில் இருக்கின்றதுனாலே சொல்கிறாங்க. சேக்கிழார் ஒரு குறிப்பு சொல்கிறார், திரு நனிவள்ளிக்கு ஞானசம்பந்த பெருமான் செல்கிறார். ஒரு சுற்று போயிட்டு மறுபடியும் நனிவள்ளிக்கு போகிறார். அங்கே ஏன்னா அவங்க அம்மா ஊர் இல்லையா, அதுக்காக போகிறார். அந்த மறையவர்கள் கூப்பிட்றாங்கன்னு சொல்கிற பொழுது சின்ன குழந்தை தானே சிவபாதியை தோளில் தூக்கி வைக்கிறாராம். தோளில் தூக்கி வைக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே என்ன சொல்கிறார், தான் அப்பாவுடைய தோளில் இருக்கிறோம், அப்படி இருந்தாலும் கூட அவர் எப்படி இருக்கிறாராம், தன்னுடைய தலைமுடி மேல் பெருமானுடைய திருவடியை சுமந்து கொண்டு செல்கிறார் அப்படின்னு பாடுறார். அங்கே ஏறினாலும் கூட அவருடைய திருமுடியிலே பெருமானுடைய திருவடியை சூடிக்கொண்டு செல்கிறார். ஞானசம்பந்தர் எப்படி இருந்தார்ன்றதுக்கு எல்லா இடங்களும் சொல்ல மாட்டாருங்க, அங்கங்கே ஏதாவது ஒரு இடத்துல சொல்லி இதாங்க கண்டினியூ வச்சுக்கணும், எல்லா இடத்தையும் வச்சுக்கணும், எங்கே சென்றாலும் அப்படித்தான் அவர் செல்கிறார் என்று பார்க்கிறோம். அதுதான் அந்த சமாதி நிலை எப்பொழுதும் இருக்கின்ற நிலைன்றார். அதுக்கு சொல்ற அந்த மாதிரி இருக்கிறாங்களே என்ன சொல்றார், விண்டலர் கூபமும் விந்தத்து அடவையும் கண்டு உணர்வாக கருதி இருப்பார்கள், செண்டு வெளியினில் செடுங்கிரியத்திடை கொண்டு குதிரை குசை செலுத்தானேன். குசை என்று சொன்னால் கடிவாளம், அந்த குதிரைக்கு வாயில் வைக்கிற கடிவாளம் நின்று. செண்டு வெளி என்று சொன்னால் குதிரை ஆட்டம், குதிரை ஏற்றம், குதிரையை வைத்து விளையாடுறதுலாம் இருக்கு இல்லையா. இப்போ இந்த காளை அடக்குறாங்களே அந்த மாதிரி குதிரையை அடக்குதல், தேசிங்கராஜா அடக்குனான்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த குதிரை ஏற்றம் செய்வது, அதில் விளையாட்டு செய்வது, இதெல்லாம் செண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு செண்டு வெளி என்று சொல்லுவாங்க அந்த இடத்த. அதனால தான் அந்த செண்டு வெளியில் ஒரு தூண் நிற்குமா, குற்றியோ மகனோ என்று இலக்கணத்தை சொல்லுவாங்க. குற்றினதுக்கு பெயர். அந்த மந்தையில மேய்கின்ற மாடுகள் எல்லாம் உரசிக்கொள்வதற்காக, சுணப்பு வந்தால் உரசிக்கணும் இல்லையா, அதுக்காக சொரசொரப்பாக ஒரு கல்லை வைத்திருப்பாங்களாம். அது செண்டு வெளி, இந்த மாதிரி செண்டு வெளி பக்கத்தில் இருக்குமா. அது இருக்கிற பொழுது கொஞ்சம் மாலை நேரமாக இருக்குது, இரவா இல்லை மாலை நேரமாக இருக்கிற பொழுது தொழில்னு பார்த்தா ஒரு ஆள் மாதிரி தெரியுமா அது. அதனால் அங்கே இருப்பது செண்டு வெளி இருப்பது குற்றியோ மகனோ என்று கேட்பாங்களாம். அதுதான் இலக்கணமாக சொல்கிறது. ஐயப்படுகிற பொழுது நிர்விகல்ப காட்சிக்கு குற்றியோ மகனோ இது யார் என்று கேட்குறது சித்தாந்தத்தில் நாம் சொல்கிறோம், இலக்கணத்தில் நாம் குற்றியோ மகனோன்னு சொல்கிறோம். அது ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த மொழியை இப்படி வளர்த்துருக்காங்க, அதுக்காக சொல்கிறேன். இப்போது அங்கே பார்க்குற பொழுது குற்றியோ மகனோ சந்தேகம் வருது நமக்கு. குற்றியோ மகனோ அங்கே இருப்பதுன்னு சொல்லக்கூடாது, இருப்பம்னு சொல்லக்கூடாது. இருப்பதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அது குற்றின்னு ஆகிடும், உங்களுக்கு அகிரணி ஆகிடும். இருப்பம்னு சொன்னால் மனுஷன் ஆகிடும். அப்போ எப்படி சொல்கிறது, குற்றியோ மகனோ அங்கே தோன்றும் பொருள் என்று சொல்லணும். அங்கே அந்த வார்த்தையை முடிக்கிற பொழுது குற்றியோ மகனோ அங்கே தோன்றும் பொருள் இங்கே ஒரு தோன்றான் என்றது அப்படி சொல்லணுன்றார். அது முதல் விஷயம். அதுக்கப்புறம் அது குற்றிதான் தெரிந்தார், குற்றின்னு தெரிஞ்சான். ஓ அது குற்றிதான் மகன் அல்லன் அப்படி சொன்னோம். மகன்தான் குற்றி அன்று என்று இப்படி சொல்லணும். இப்படிலாம் நமக்கு இலக்கணத்தோடு எப்படி பேசணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சௌகரியமாக அதெல்லாம் மறந்தாச்சு நம்ம, அதெல்லாம் எதுக்கு இப்போ அதை கீது ஒரு கீது. அதான் குதிரையேற்றம் வல்லவன் ஒருவன் குதிரையேற்றம் காண வேண்டி அங்கே செண்டு வெளியில் போகின்றானாம். கூடியிருந்த பலரும் தனது குதிரையை மலை பாழுங்கிணறு முதலிய நிறைந்த காடுகளில் ஓட்டி காட்டுவான் என்று உட்கார்ந்துட்டுருக்காங்க. குதிப்பாங்க, கிணத்தை தாண்டுவான், காட்டுக்குள்ளே போய் வருவான்னு உட்காந்துக்கிறான். அதான் விண்டலர் கூபமும் விந்தத்து அடவியும்ன்றார். கூபம் என்றால் கூவல் தான், கிணறு. விண்டலர் கூபமும் விந்தத்து அடவி, விந்தாடு அடவின்றாங்க. விந்திய மலை காடு ரொம்ப கடுமையான காடாம், போனால் திரும்பி வர முடியாது அப்படிப்பட்ட காடு விந்தாடி. அதனால தான் அப்பா எழுதியிருக்காங்க, அதை சிந்தாகுலம் இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவே என்று கந்த அனுபூதியில்
சிந்தாகுலம் என்பது சிந்தையினுடைய ஆக்குலம் என்றால் துன்பம் அர்த்தம். சிந்தையிலே இருக்கின்ற துன்பம் எனக்கு. இல்லம் என்றால் வீட்டு தொல்லை எல்லாம். வீட்டில் எவ்வளோ தொல்லை இருக்கும்? இல்லை. சிந்தாகுலம் இல்லம், இல்லோடு செல்வம்ன இதெல்லாம் உலக வாழ்க்கை செல்வம். இவையெல்லாம் விந்தாடு அடைவின்னர். விந்திய மலையில் இருக்கின்ற பக்கத்தில் இருக்கிற காடு போல அதை விட்டால் வர முடியாது என்று சொல்கிறது. உரையில் அப்பா ஒன்று எழுதுகிறாங்க, உடம்பை விட்டு உயிர் போகிற பொழுது விந்தாடையை கடக்கும், இந்த விந்தாடையை கடந்து தான் போகும் என்று அவங்க எழுதுகிறாங்க. இங்கிருந்த காடு போல இந்த துன்பத்தை அனுபவித்து விட்டு போகிற பொழுது அந்த உயிர் துன்பத்தை அனுபவித்து தான் கொண்டு போகிறது என்று சொல்கிறாங்க. அதனால்தான் அருணகிரியார் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் என்று பாடுகிறான்னு சொல்லுவான். அப்படி பல இடங்களுக்கு அவன் விளையாட்டு காட்டப் போகிறான்னு தெரிஞ்சால் என்ன ஆகுறது? அவன் ஒன்றுமே பண்ணலையா, நேராக கொண்டு போய் ஒரு மலைப்பக்கமாக கட்டிட்டு போயிட்டா எவ்வளோ ஏமாற்றம் வரும். அதுபோல் சொல்கிறாருங்க, உடம்பை வைத்துக்கொண்டு யோகம் செல்லுகிற பொழுது இந்த விளையாட்டெல்லாம் வேணான்ற. அந்த கிணத்து பக்கம் தாண்டறது, காட்டு பக்கம் ஓட்டுறது இல்லையா, இந்த மாதிரிலாம் நீங்கள் சித்தியெல்லாம் செய்யாதீங்க. சமாதியா பேசாமல் போயிடுங்க, யாருக்கும் சொல்ல பேசாமல் போயிடுங்க. அதுபோல தான் செண்டு வழியிலே யாருக்கும் பொதுமக்களுக்கெல்லாம் விளையாட்டு காட்டாமல் எந்த விதமான விளையாட்டும் இல்லாமல் அடக்கிவிட்டு அந்த குதிரையை அடக்கிட்டு போயிடுறான் இல்லையா, அதுபோல் என்றார். குதிரை என்று சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா வாயு, வாயு என்பது குதிரை, காற்று என்பது குதிரையாக சொல்கிறது. வாசி என்று வடமொழியில் சொல்கிறாங்க. அதுதான் வாசி யோகம் என்று நமக்கு சொல்கிற வழக்கம். அதோட அந்த விண்டலர் கோபமும் விந்தத்தடவியும் கண்டு உணர்வாக கருதி இருப்பார்கள். செண்டு வெளியினில் செழுங்கிரியத்திடை கொண்டு குதிரை குசை செலுத்தான். அடுத்த இன்றைக்கு உள்ள பாட்டாக இருக்குன்னு 5வது பாட்டு இன்னைக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சுடந்த கலந்துக்கலாம். பரவாயில்ல. இல்லை, பாட்டு என்ன பாருங்க, அதான் என்ன தான் சரியாக போட்டிருப்பேன். 5ன்னு போட்டிருக்கோம். அதான் மண்டலம் 5ன்னு வரும். அதான் பாருங்க. இன்னைக்கு டேட்டு போட்டுரு, 5ஆம் தேதி போட்டுருக்காங்க. மண்டலம் 5 வரைகளும் 6 கொண்டிட நிற்கும் குடிகளும் 6 கண்டிட நிற்கும் கருத்து நடுவாக உண்டு நிலாவிடும் ஓடும் பரத்தையேன். சமாதி நிலையில் என்னென்னு அவர் சொல்ல வரார். உலகத்திலே உலக வாழ்க்கையிலே நாம் போய் வருகின்ற இடங்களெல்லாம் என்னென்னா பல இடங்களில் போய் பார்க்குறோம்னு சொல்கிறோம் இல்லையா. அவர் சொல்கிற மாதிரி மண்டலம் சுற்றுகிறோம், மலையை பார்க்குறோம், காட்டை பார்க்குறோம், ஊரை பார்க்குறோம் இல்லையா. அதே போல் நமக்குள்ளவை என்னென்னு இங்கே எழுதுகிறார். நாடு சுற்றும் ஒருவன் அங்கனம் சுற்றி வருகின்ற பொழுது நாடுகள் 5ன்னார். உயிருக்கு சுற்றி வருகின்றதற்கு நாடுகள் 5, அவற்றில் உள்ள மலைகள் 12, அங்கே வாடும் குடிகள் 48. உருவகமாக பாடுறார் 48. இவைகளை முழுதும் காண விரும்பிய ஒருவன் மனம் இதெல்லாம் பார்க்கணும்னு போகிற பொழுது இடையிலே ஒரு பெரு வெள்ளம் வந்து நீந்தலான்னு போயிட்டானா. நீந்த போனான், குளிக்க போனவன் வரல இல்லையா. ஒரு பெரு வெள்ளத்தை கண்டு அதிலே அழுந்துகிறான்.
அங்கேயே அந்த நல்ல நீர் அல்லவா, எனவே நீர் குடிக்கிறான், அங்கேயே நீராடுறான், வெளியே வரல, அந்த இன்பம் செய்கிறான்ற. எங்கெல்லாம் சுற்றி வருகின்றவர்கள் ஒரு ஓடையை கண்டாலோ அருவியை கண்டாலோ போய் குளிக்கிறோம் இல்லையா ஒரு மகிழ்ச்சியா, அதே போலத்தான் இந்த சமாதி நிலை என்றார். சமாதி நிலையை சுற்றி வருகின்ற உயிருக்கு ஒரு இன்பத்தை தருகின்ற இடம் அது. ஒரு குற்றாலம் அருவியிலே குளிப்பது போல என்று வைத்துக்கலான்ற. அந்த உதாரணமாக என்ன சொல்கிறார், மண்டலம் 5 என்றால் பஞ்சபூதங்கள் எழுதியிருக்கிறேன். நமக்குள்ள பஞ்சபூதங்களோடு தொடர்பு, பஞ்சபூத தொடர்பு இருந்தால் இந்த உடம்பே நமக்கு பூத உடல் என்று நாம் சொல்கிறோம். பூத உடம்பு என்று சொல்றதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், 5 பூதங்களுடைய கலப்பு இந்த உடம்பு என்று ஒரு அர்த்தம். இன்னொன்று, இந்த 5 பூதங்களோடு தொடர்புடையது இந்த உடம்பு. நீங்கள் கண் என்று சொன்னால் ஒளியோடு தொடர்புடையது, செவி என்று சொன்னால் ஓசையோடு தொடர்புடையது என்று தன்மாத்திரைகளோடு தொடர்புடையதாலே பூதத்தோடு தொடர்புடையது. எனவே பூத உடல் என்று சொல்றார். மண்டலம் 5 அது பஞ்சபூதங்களுடைய எல்லை. மலைகள் 12 என்றார், அது பிரணவ கலை என்று பிராசார யோகத்தில் கலைநிலை நம்ம படிக்க போகிறோம். அந்த யோகை பிராசார யோகத்தில் துவாதச கலை சோடச கலை என்று சொல்கிறாங்க. 12ஆகவும் 16ஆகவும் பிரிக்கலாம். பிரணவத்தை 12 கலையாக, கலைனா கூறுன்னு அர்த்தம், 12 கூறுகளாக தியானிக்கணும். அப்படி தியானிக்கிற நிலை அதுக்கு அந்த அடர்ந்தால் தான் சமாதி நிலை. அதை சொல்கிறாரு. மலைகள் 12 பிரணவ கலைகள், குடிகள் 48 தான் எழுத்துக்களை சொல்கிறாங்க. எழுத்துக்கள் 50 தான். வடமொழியில் என்ன ஒரு சிக்கல் என்று சொன்னால், நாம் அதை அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், தமிழில் எழுத்துக்கள் நமக்கு பிரச்சனையே கிடையாது. உயிரும் உடம்புமா 30 முதலேன்னு சொல்லிட்டாச்சு. உயிர் 12 எழுத்து 18 எழுத்துன்னு சொல்லியாச்சு. ஆயுத எழுத்து தனியாக தனிநிலை, அதுக்கு பெயரே தனிநிலை நாம் சொல்கிறோம், இலக்கணத்தை தனிநிலைன்னு சொல்கிறோம். வடமொழியில் நீங்கள் எத்தனாத்த எழுத்துக்கள்னு கேட்டால் 51 50 49 48. எதை கொள்வது நம்ம, எதை கொள்வது எதை கொள்வது? அதுக்கு என்ன காரணம், சில எழுத்துக்களை நீக்கிவிட வேண்டும் என்று அவங்களே சொல்கிறாங்க. அதை சேர்க்கக்கூடாது, சிறப்பு எழுத்தா இல்லை என்று சொல்கிறாங்க. அது அவங்களுடைய பிரச்சனை, வடமொழி பிரச்சனை அது. இங்கே திருமூலர் என்ன செய்கிறார், 50 எழுத்துக்கள் எடுத்துக்கிறார். எழுத்துக்கள் 50 என்று எடுக்கிறார். திருவிளையாட புராணம் பரஞ்சோதியார் அவர் சொல்கிற பொழுது அவர் 49 என்று கொள்கிறார். 49, அதனால தான் 49 புலவர்கள் என்று அவர் கொள்கிறார் வடமொழியில். அந்த 48, அந்த 50 எழுத்துக்களில் சகாரம் லகாரம் அந்த இரண்டையும் நீக்கிவிட்டால் மீதி இருக்கிற 48. அப்புறம் அடிநிலை எழுத்தாகிய அகரத்தை சொல்ல, அகரம் அடிப்படை, எனவே அதை சொல்லலை. அது இல்லாமல் 50 எழுத்து, அதில் சகாரம் லகாரம் நீங்கினால் 48. 48 எழுத்துக்கள் தான் நமக்கு குடிகள் என்று சொன்னார். அகாரத்தை ஏன் சொல்லவில்லை, அகரத்தை ஏன் சொல்லவில்லை என்று சொன்னால், அது சிவநிலை, சிவமாக இருப்பதனாலே சொல்லவில்லை. அது சிவமாக அகர உயிர் போல் அறிவாகின்னு சொல்கிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் அவர் பாடுறார் இல்லையா. என ஆ என்பதை சிவனுக்குரியதாக நாம் சொல்கிறோம், நம்முடைய கொள்கையில். அந்த வியஷ்டி பிரணவத்தில் ஆ பூமா என்று சொன்னால் அங்கே ஆ என்பது பிரமனை குறிக்கும். பொதுவாக அகரம் என்று சொன்னால் அந்த ஆ என்ற எழுத்து எல்லா எழுத்துக்களையும் இயக்குவதாலும் எல்லா எழுத்துக்களும் ஆதாரமாக இருப்பதாலே அது சிவத்துக்கு இணையாக நாம் சொல்கிற வழக்கம். அது நம்முடைய கொள்கை. அதனால் வள்ளுவருடைய குரலாக இருந்தாலும் சரி, திருவருட்பயலில் அகர உயிர் போல் அறிவாகின்ற அங்கேயும் சரி, திருமுறைகளில் அகர உயிர் போல் அகர முதலானை அணி ஆப்புன்னு ஒரு அணைன்னு பாடுறா இல்லையா. அகர முதலான்னு சொன்னால் எல்லாத்துக்கும் இப்படி தான் பொருளை தவிர பிரம்மன் என்று அங்கே பொருள் கொள்ளக்கூடாது. சிவமாதல் பற்றி இவை மூலாதாரம் முதல் விசுத்தி வரை 5 ஆதாரங்களில் காட்டப்பட்டவாறு நிற்பதால் குடிகள். எழுத்துக்களெல்லாம் எந்தெந்த ஆதாரத்தில் எப்படி நிற்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது முதல்ல அதை முன் தந்திரத்தில் சொன்னது விஷயம், அது முன் பகுதியில் சொன்னது. அது நாங்கள் எழுதியிருக்கோம் உங்களுக்கு. மூலாதாரம் என்று சொன்னால் வடமொழி தான். வம் சம் ஷம் சம் என்று 4. சுவாதிஷ்டானம் என்றால் பம் முதல் லம் வரை. அந்த இம் போடுறமே பாதான் எழுத்து, வா சா தான். மந்திர எழுத்துக்களை சொல்லுகிற பொழுது இம் என்று மகரம் இருக்கணும். அது மந்திர நூல் விதி. எந்த எழுத்தாக இருந்தாலும் பீஜாட்சரமாக இருந்தால் மகரத்தோடு முடிய வேண்டும் என்று மந்திர நூல் விதி. ஓம் கூட அப்படி தான். ஓ தான் அது எழுத்தே, ஹோ தான். அது இம் அது அதை சேர்கிறது. அதனால தான் அதை உள்ளே போடுவாங்க, வெளியே போட மாட்டாங்க. ஓ போட்டு உள்ளவே இம் போடுவாங்க. அந்த மாதிரி இம் என்பது மகர ஒற்று என்பது இறுதியில் நிற்க வேண்டும் என்பது மந்திர நூல் விதி. அதனால் இங்கே வம் சம் ஷம் சம். சுவாதிஷ்டானத்துக்கு 6 எழுத்துக்கள். மணிபூரகம் டம் முதல் பம் வரை 10 எழுத்துக்கள். விசுத்தியில் ஆ முதல் அக வரை 16 எழுத்துக்கள். அநாகரத்தில் கா முதல் டம் வரை 12 எழுத்துக்கள்.
ஆக்ஞையில் அம்சம் என்ற 2 எழுத்துக்கள் என்றால் 50 எழுத்துக்கள் ஒவ்வொரு ஆதாரத்துக்கு. இப்போ நான் சொன்னேன் தியானிக்கிற பொழுது, இப்போ நீங்கள் மூலாதாரத்தை தியானிக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த வம் சம் சம் என்ற அந்த மந்திரத்தை தியானிக்கணும். அதுக்குள்ளே 4 இதழ்கள், அதற்குள்ளே அரிதெய்வமாக இருக்கிற கணபதி என்றால் அது அந்த 4 எழுத்துக்களோடு சிந்தித்தால் அந்த மந்திரம் பாவனை கிரியை என்று 3 நமக்கு வந்துடும் பார்க்கும். அதான் அதே மாதிரி சுவாதிஷ்டானம் ஒன்றுத்துக்கும் சொல்லி கடைசியில் ஆக்கியை சொல்லுவாங்க. இதில் நீங்கள் பார்த்தா தெரியும், 4ஆக இருக்கிறது 6ஆக விரிந்து 10ஆக சென்று 16ஆக போய் அப்புறம் மீண்டும் குறுகுது. 12 2ஆக குறுகுது. அப்படி போய் விரிந்து குறுகுவது போல அப்படி பார்க்குறோம். அதுக்கு சொல்லுவாங்க, கீழே இருக்கிற 4 இருக்கு இல்லையா, 4 இதழாக இருப்பதை அறியாமையாக இருக்கின்ற ஒன்று. அறியாமையில் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது, பேசாமல் தான் இருக்கணும். அவையில் பேசாமல் தான் உட்காந்துரும். ஆனால் நன்றாக அறிந்த பின்னாலும் பேசாமல் உட்காந்துருப்பாங்க இல்லையா. எல்லாவற்றையும் அறிந்தவர்களே கற்று அடங்கியிருப்பார்கள் இல்லையா. அதுவும் 2வது, அது 2வது நிலை. எனவே அந்த மூலாதாரத்திலே ஊமையாக இருப்போம், ஆக்ஞையிலே மௌனமாக இருப்போம். அதான் அந்த வித்தியாசம். ரெண்டும் பேசாமல் தான் இருக்கிறோம். ஊமையாக இருந்து பேச தெரியாமல் இருப்பது என்பது மூலாதாரம். பெருமானை பற்றி ஒன்றும் தெரியல நமக்கு. எல்லாம் கடந்து ஆதாரங்களை கடந்து சமாதிக்கு அந்த ஆக்ஞைக்கு போனால் பெருமானை உணர்கின்ற நிலை வருகின்ற பொழுது நம்ம அடங்கிடும். பெருமானை பார்க்கும் பொழுது நம்ம யார் ஒன்றுமில்லை அல்லவா என்று அவருடைய வியாபகத்துக்குள்ளே நாம் அடங்கி விடுகிறோம். சூரிய ஒளிக்குள்ளே ஒரு விளக்குள்ளே அடங்குவது போல நாம் அடங்குகிறோம். அதனால் அது அங்கே 2ன்னு சொன்னாங்க. 2 என்பது குவிதல் என்று சொன்னான். அங்கேயும் இருக்கிறது, இங்கேயும் விரிந்து குவிதல். அது அறியாமையினால் இருப்பது ஊமை போல, அறிந்த ஆக்ஞையில் இருக்கிற பொழுது மௌன நிலையில் நாம் இருக்கிறோம்ன்றான். இதற்கு மேற்பட்டு முயற்சி தான் பிரம்மரந்திரம்னா. இதுவரையிலும் எல்லாரும் நம்மலாம் கிடையாது. பொதுவாக எல்லாரும் செய்யலாம்னா யோகம் செய்யலாம், யோகியர்கள் சிவயோகிகள் செய்யலாம். அதோடு முடியல நம்முடைய யோகம். சைவ சித்தாந்தம் சொல்வது அதற்கு மேல்தான் பிரம்மரந்திரம் சொல்லி நிராதார யோகத்தை சொல்லுகிறார். அது 1000 தளம்ன்றார். 1000 இதழ்களுடைய சகசிரதளம் என்ற கமலம் என்கிறார். இவற்றை கண்டிட விரும்பினால், ஒன்றொன்றாக ஒவ்வொரு ஆதாரத்தை கண்டிட விரும்பினால் இவற்றையே நோக்க வேண்டும், வேற எண்ணம் வரக்கூடாது. அதாவது தன்னை எண்ணக்கூடாது, புறப்புள்ள எண்ணக்கூடாது, அந்தந்த ஆதாரத்திலே அதை எண்ண வேண்டும் என்கிறார். அதை நிலாவுதல் சமாதி. ஓடும் பதம் என்பது ஓடுகின்ற வெள்ளம்னு சொல்கிறாங்க. பதம் என்பதனாலே தண்ணீர் என்று வைத்துக்கொண்டு ஓடுகின்ற பதம் உடையது எது? தண்ணீர் தான். அந்த வெள்ளத்திலே நீந்துவது போல, நீராடுவது போல, நல்ல நீரை குடிப்பது போல, தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தணிந்திடுமோ தென்னீர்மையான்னு சொன்னார். அதுபோல உபதேசம் என்பது ஒரு நல்ல தண்ணீர் குடிப்பது போல, ஆகமங்கள் அல்ல வேதங்கள் எல்லாம் படிப்பது, நூலறிவு என்பது இருக்குதா, அது கடல் தண்ணீரை போல. கடல் தண்ணீரை குடித்தால் நமக்கு தாகம் தணியாது. குருனுடைய உபதேசம் ஒரு டம்ளர் தான் குடித்தால் தாகம் தீருது இல்லையா. அதே மாதிரி சொல்கிறார் இங்கே. சமாதி நிலை எய்தினோர் பிறவற்றை எய்தி விரும்பாமை கூறப்பட்டது. எத்தனையோ இருக்கலாம் அந்த உலகத்தில், எத்தனையோ சித்திகள், இப்போ சொன்ன சித்திகள் இருக்கலாம், மற்றெல்லாம் இருக்கலாம். புகழையோ சித்தியோ விரும்புவது கிடையாதவர்கள் பெருமானையே அவர்கள் எண்ணுவார்கள் என்று பார்க்கிறோம். அதுதான் அந்த பாட்டில் அடிப்படையாக சொல்கிறது. மண்டலம் 5 மறைகளும் 6 கொண்டிட நிற்கும் குடிகளும் 6 எண்மர். கண்டிட நிற்கும் கருத்து அதையே எண்ணுகின்ற கருத்தாக இருந்தால் உண்டு நிலாவிடும் ஓடும் பதம். தண்ணீரிலே குளிப்பது போல ஒரு இன்பம் கிடைக்கின்ற. அப்புறம் பூட்டு ஒத்து மெய்யில் பொறிப்பட்ட வாயுவை தேற்றற்ற அந்நிலம் சேரும்படி வைத்து நாட்டத்தை மீட்டு நயனத்திருப்பார்க்கு தோட்டத்து மாம்பழம் தூங்கலும் ஆமே அப்படின்றார். தோட்டத்துக்கு அணின்றார். நமக்கு உரிமைகள் இருந்தார், நமக்கு உரிமை உள்ளது தான் இதுன்றார். இந்த மாங்கனி என்பது அப்பர் பெருமான் சொல்கிறது போல, கனி தந்தால் கனி உண்ணவும் அல்லீரேன்னு சொன்னார் இல்லையா. அதுபோல தோட்டத்து மாம்பழம் என்றால் நம்முடைய உரிமையானதுன்றார். அப்படி ஒரு இன்பம் நமக்கு கிடைக்கும்ன்றார். அதுக்கு என்ன சொல்கிறார் பாருங்க, பூட்டு ஒத்துன்னார். பூட்டைன்னு ஒரு சொல் இருக்குது. அந்த காலத்தில் இப்போ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். கிணத்துல ராட்டினம் போட்டு இழுப்போம் இல்லையா, எழுப்போம் அது இல்லையா, அதான் பூட்டுன்னு. அது என்ன பண்ணுது, இப்படி போகுது இப்படி வருது, இப்படி போகுது இப்படி வருது, வெளியில் வராது. அதுபோல் இந்த காற்று இருக்குது இல்லையா, வெளியே போகுது உள்ளே வருது, வெளியே போகுது உள்ளே வருது இல்லையா, பூட்டு ஒத்துன்னார். அந்த கிணற்றில் இருக்கிற ராட்டினம் போல முன்னும் பின்னும் போய் வருகிறது, மெய்யில் பொறிப்பட்டதுன்னார். அந்த வாயு உடம்புல சிறைப்பட்டிருக்கிறது, வெளியே போகலைன்ற. வெளியே போனால் மீண்டும் உள்ளே வந்துடுது. உள்ளே வந்தால் இருக்குதானே, வெளியே போகுது, வெளியே போகுது, அது போய் போய் வருது இல்லையா. எனவே பூட்டொத்து மெய்யில் பொறிப்பட்ட வாயுவை என்று சொன்னால் ஒரு வாயு பிராணவாயு, அது தசவாயுக்களாக பிரிந்து செயல் செய்கிறது. இத்தனை தொழில் செய்து கொண்டு அலையுது இல்லையா உடம்பில், அதையெல்லாம் அடக்கிவிட்டு. ஏனென்றால் தலைமை வாயுக்கள் 5 துணை வாயுக்கள் 5ன்னு சொல்கிறாங்க. தலைமை வாயுக்கள் நமக்கு தெரியும், பிராணம் சமானம் விமானம் அபானம் உதானம் சொல்கிறோம் 5.
அது இல்லாமல் நாகன் கூர்மன் கிரிகரன் தேவதத்தன் தனஞ்சயன்னா அது துணை வாயுக்கள் சொல்லும். அதெல்லாம் எப்படி கண்ணிமைப்பதற்காக, வாய் அசைப்பதற்காக, கொட்டாவி விடுவதற்காக, தும்மல் வருவதற்காக இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் துணை வாயுக்கள். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்க வேண்டும்னு அந்த வாயுவை அடக்கின பிராணனை 10 தசவாயு அடக்காம அந்தந்த தொழில் செய்ய விடாமல், எந்த தொழில் செய்யாமல், இவங்க கண்ணை அசைக்க போகிறது கிடையாது, பேச போகிறது கிடையாது, கொட்டாய் வரப்போகிறது கிடையாது, தூக்கமாக வரப்போது உங்களுக்கு கொட்டாய் வரப்போகிறது கிடையாது, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் ஒரே நிலையில் இருந்தால் வாயு என்னடா செய்யும் தெரியாது, எங்கடா போகிறதுன்னு தெரியாமல் பேசாமல் வந்து இங்கே அடங்கி விடும். தேட்டற்றுன்னா தேடாமல், அது எங்கெல்லாம் போக வேண்டுமோ அங்கெல்லாம் போகாமல் ஒரே நிலையிலே சேரும்படி ஆக்ஜை என்ற நிலையிலே வைக்கின்றார். பூட்டு என்றால் கிணற்றில் உள்ள பூட்டை சூழல், வாயு உடலிலே முன்னும் பின்னுமாக இயங்குகின்ற பிராணவாயு. தேட்டற்று என்றால் பிற பொருள்களை தேடுதல். உங்களுக்கு ஒரு விருப்பம் வந்தால் உடனே அங்கே வாயு வேலை பார்க்கும், பிராணவாயு பார்க்கும். சித்தாந்தத்தில் தத்துவமாக சொல்கிற பொழுது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்கிறோமே, அந்த அகங்காரம்தான் எழுச்சிக்குரியது, மனசை தூண்டுவது, புத்தியை தூண்டுவது. அந்த அகங்காரம் தூண்டத்துக்கு எதனால் தூண்டப்படுகிறது என்றால் பிராணவாயுவால் தூண்டப்படுகின்றார். பிராணவாயு தூண்டப்படுகிற அகங்காரம் அந்த பிராணவாயு துணையாக இருந்து அந்த மனத்தையும் புத்தியும் செயற்படுத்துன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆங்காரம் என்பது நமக்கு இல்லை. ஆங்காரம் அடங்குதல்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் ஆங்காரம் அடங்கியிருந்தால், தேட்டற்று என்றால் தேடுதல் தான். தேட்டை என்று சொன்னால் செல்வம்னு அர்த்தம். தேடுவதால் அதற்கு தேட்டை. ஈயார் தேட்டை தீயார் கொள்வர்னு தேட்டைன்னு சொல்கிறார் இல்லையா, செல்வத்துக்கு அது சொல்கிறார். தேட்டற்று அந்நிலம், அதான் ஆஞ்சையிலே சேரும்படி நிறுத்தினால், அதனால் மனத்தையும் போகாதவர் நாட்டத்தை மீட்டுன்றார். இந்த நாட்டம் என்பது நாடுதல் என்ற அர்த்தம். நாடுவது மனத்தினுடைய தொழில். எனவே நாட்டத்தை மீட்டு நயனத்திருப்பார்க்கு, 2 புருவ நடுவிலே 2 கண்களுக்கு இடையிலே இருந்தால், புருவனுடைய இருந்தால் அதனால் குறிப்பாக தியானம்ன்றார். 2 கண்களுக்கு இடையிலே இருக்கு புருவனடு, அந்த புருவனோடு தியானம், அந்த தியானத்திலே இருந்தால் என்ன, அப்படியே இருந்தீங்கன்னா தோட்டத்து மாம்பழம் உங்களுக்கு கிடைப்பது இனிமையான மாங்கனி என்று சொல்கிறேன். அது எழுதுகிறோம். மெய்யில் பொறிப்பட்ட வாயு என்பதனால உடம்பிலே இயங்குகின்ற பிராணவாயு. நாட்டம் நாடுதல் அது மனத்தினுடைய தொழில். அது ஒரேடியாக இருக்க, எதையாவது நாடிக்கொண்டே இருக்கும். எதையாவது ஒன்றை விட்டு ஒன்று பற்றின்றார் இல்லையா, அதுபோல் எதையாவது ஒன்றை விட்டு ஒன்று பற்றி கொண்டே இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நயனம், நயனத்துக்கு கொண்டார், நயனம்ன்றாங்க, நயனத்திருப்பார்ன்றார். நயனம் என்றால் கண் என்று எழுதி, கண்போல் இருக்கின்ற பெருமான், உயிருக்கு உயிராக இருக்கின்ற பெருமானையே நாம் எண்ண வேண்டும். எண்ணினால் தோட்டத்து மாங்கனி என்றால் அது உரிமையாக உள்ள இன்பம்னா, தோட்டத்து மாங்கனின்னு சொல்லாமல் தோட்டத்து மாங்கனின்னு சொல்கிறார். எனவே அயலான் தோட்டம் இல்லை, நம்முடைய தோட்டம் தான். எனவே இனிமையாக சாப்பிடலாம், கவலைப்படாமல் சாப்பிடலாம், உரிமை இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்புறம் சமாதி நிலை தளர்வுறுதல் உளதாயின் பிராணாயாம தாரண தியானங்களால் அத்தளர்ச்சி நீங்கி அதன்கள் உரைத்து நிற்குமாறு கூறப்பட்டது. ஒருவேளை சமாதியில் இருக்கிற பொழுது தளர்வு நிலை நெகிழ்ந்து வந்தால் உடனே மாற்றிக்கணும், உடனே பிராணாயாமம் செய்து தாரணை செய்து தியானம் செய்ய வேண்டும். அப்போ சமாதி நிலை இறங்காமல் இருக்கலாம் என்று சொல்கிறேன். தியானத்திலே நமக்கு சோர்வு உண்டு, சமாதியில் ஒரு சோர்வு வந்தால் என்ன வழி? பிராணவாயு நம்ம உடனே பிராணாயாமம் செய்ய வேண்டும், தாரணை தியானங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். அது 6வது பாட்டில் அது இருக்கிறது. அப்புறம் 7வது பாடல். உருவரையும் பரிசு ஒன்று உண்டு, வானோர் கருவறை பற்றி கடைந்த அமுது உண்டார், அருவரை ஏறி அமுதுண்ண மாட்டார், திருவரையா மனம் தீர்ந்து அற்றவாறே அப்படின்றார். ஒரு குறிப்பு சொல்கிறார். தேவர்களுக்கு கூட இந்த வாய்ப்பு கிடையாதுன்றார். யோகம் செய்கின்ற வாய்ப்பு அவளுக்கு கிடையாது, அந்த பிறப்பில் கிடையாது. ஒன்று இங்கே தான் வரணும், இங்கே வந்து தான் செய்யணும். எனவே தேவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்களாம், பூமி அதை சொல்லார், திருப்பள்ளியில் பாடுறார் இல்லையா, புவரியில் போய் பிறவாமை நாள் நாம் போற்றுகின்றோம்னா இல்லையா, அதனால் இங்கே பறக்கணுன்றாங்க. அதனால் அவளுக்கு அந்த யோகம் கிடையாது. அதனால் என்ன பண்ணாங்களாம், அமுதத்தை சாப்பிடலாம் என்று கடலை கடைந்தார்கள். அது என்ன ஆச்சு நமக்கு தெரியும் இல்லையா, அதுதான் கிண்டல் பண்ணுறார். நமக்குள்ளேயே ஒரு அமுதம் இருக்கின்றது, அந்த உள்நாக்கு வழியாக போய் அந்த பிரம்மரந்தத்து வழியாக வரும்பொழுது லேசாக சொட்டுகிறது, அதுதான் அமுதம் சொல்கிறோம் இல்லையா. அதை அமுதை உண்டினால் நமக்கு பசி கிடையாது, ஆயுள் நீட்டிக்கும், இளமை வரும்லாம் நமக்கு சொல்கிறாங்க. இந்த வாய்ப்பு மானிடப் பிறவிலே அது இருக்கிறது, தேவலோக பிறவில் அது கிடையாது என்பதால் அவளுக்கு புரியலை. அதான் அவர் சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறார், ஒருவரையும் பரிசு ஒன்று உண்டுன்னார். எது எது உருண பொருள் அர்த்தம். எது பொருள், இந்த பிறப்பிலே நமக்கு எது பொருள் என்று உணர வேண்டும், அதுக்கு ஒன்று உண்டு. என்ன பண்ணாங்க, அது அறியாமல் வானோர் என்ன பண்ணாங்க, நீண்ட நாள் வாழலாம் என்று எண்ணினார்கள். அதுதான் கருவறை பற்றி கடைந்து அமுது உண்டார்னார்.
அதோடு நிறுத்திட்டார். அமுது உண்டாருன்னா என்ன அர்த்தம்? அமுதுண்டு செத்தாருன்னு அர்த்தம், பின்னால் வரப்போகுது இல்லையா? அமுதுண்டாலும் இன்னொரு அமுதுண்டும் சாவன்னு சொன்னார் இல்லையா? அதுபோல் கருவறை என்று சொன்னால் மலைன்னு அர்த்தம். அந்த மந்தமலை மந்திரமலையை தானே அவங்க மத்தாக வைத்தார்கள், வாசுகியை நானாக வைத்தார். அப்படி கருவறை பற்றி கடைந்து அமுது உண்டால் ரொம்ப கஷ்டப்பட்டு அமிர்தத்தை பெற்றார்கள். விஷம் துடித்து அவர் மாற்றிக்கொண்டு அமுது பெற்றார்கள். ஆனால் அறுவரை ஏறி அமுது உண்ண மாட்டார். இந்த ஆக்ஞை இதான் அறுவரைன்னு. அரிய மலை போல் இருக்கின்ற, உயர்ந்து இருக்கின்ற இந்த மேரு மலை போல் இருக்கின்ற அந்த ஆக்ஞையிலே அவர்கள் இருந்து கொண்டு இருந்தால் அந்த அமுதம் கிடைக்கும். திருவரையா மனம் தீர்ந்தற்றவாறே என்றால், திருதான் நமக்கு பெருமானை அடைகின்ற ஒன்று. அந்த திருவை அடையாமல் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அப்படின்னால் அது எழுதியிருக்கிறோம். அறுவரை என்பது அகத்தே உள்ள ஆக்ஞை, அரிய மலை போன்று இருக்கும், அது நமக்கு புருவனடு. அமுது என்றால் ஆக்ஞையில் உள்ள அமுதம். கருவறை மந்தாரமலை, கடல் அமுது உண்டும் இரவாமல் இல்லை. அவள் இரவாமைக்கு பொருள் அது அல்ல. இரவாமை வேண்டுமென்றால் ஒரு வழி என்ன என்றால் ஐம்புல வேட்கை தவிர்தல். முதல்ல 5 புலன் வேட்கை தவிரணும். அது தேவர்களுக்கு கிடையாது, அவன் தலைவனுக்கே கிடையாது. தேவர்கள் விட்டுருங்க, இந்திரனுக்கே அது கிடையாது. தலைவன் எப்படி அப்படிதான் குடிகள் நாங்கள். அந்த மாதிரி இந்திரனுக்கே அந்த புலனடக்கம் கிடையாதுன்னு பார்க்குறோம். ஐம்புல வேட்கை தவிர வேண்டும். அதை கொள்ளுகின்ற மனம் முற்றிலுமாக ஒடுங்க வேண்டும்னா. ஐம்புல வேட்கை வராமல் வேண்டுமென்றால் மனம்னார். திருக்குறள் சொல்கிறது பரிமேக உரை எழுதுகிறார். மனம் பொறிகள் வழி செல்லாதுன்னு எழுதுகிறார். மனம் பொறிகள் வழி செல்லாமல் என்றவர் எழுதுகிறார். அதுபோல் இங்கே சொல்கிறார், அறுவரை ஏறி அமுதுண்ண மாட்டாமையால் கருவறை பற்றினார்கள் அவங்களெல்லாம். இந்த தியானம் செய்ய முடியலை, சமாதிக்கு அவர்கள் போக முடியாதனால அந்த மலையை பிடிச்சாங்கன்றார். கடைந்து அமுதுண்ண விரும்பினார்கள். ஆனால் உண்டால் என்ன அர்த்தம்? அவளுக்கு கருதிய பயன் விளையலை. நீண்ட நாள் வாழலாம் என்றால் அது இல்லை, அது கிடையாது, தேவர்களுக்கு கிடையாது. நமக்கு தெரியும், புராணங்களையும் சொல்லியிருக்கிறார்கள், சில பாடல்களையும் அதை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க என்றால், தேவர்கள் நம்ம 4ஆம் திருமுறை உரையாசிரியர் முத்துசோழர் எழுதுகிறார், இமையோர் என்று சொன்னால் தேவர்கள் சொல்லக்கூடாதுன்றார். இமைக்காதவன் பெருமான் இமைக்காதவன், இமையா நாட்ட முக்கன் என்று அவர் இமையா நாட்டத்து முக்கன் என்று பெருமானை சொல்கிறாங்க. அவனுக்கு இமைக்காது. தேவர்களுக்கெல்லாம் அந்த குறிப்பிட்ட வயது முடிகிற போது, அவருக்கு ஒரு வயது இருக்கு இல்லையா, அந்த வயது முடிகின்ற பொழுது கால் நிலத்தே தோயும், வியர்க்கும், நிழல் படும், போட்டுக்கொண்டிருக்கிற மாலை வாடும் எல்லாம் சொல்கிறாங்க. எனவே அவளுக்கெல்லாம் அப்புறம் இமைக்கும், கண்கள்லாம் இமைக்கும். அது எப்பவுமே கிடையாது. நமக்கு எப்படி வயசானால் நிறை வருகின்றது, தளர்ச்சி வருகிறதோ, அதுபோல் தேவர்களுக்கெல்லாம் இது வந்தால் சரி நமக்கு ஆயுட்காலம் முடிய போகுது என்று அவர் தெரிந்து கொள்வார்கள். அந்த மாதிரி வரக்கூடாது என்பதற்கு தான் அமிர்தத்தை சாப்பிட்டாங்க. அமிர்தம் சாப்பிட்டா என்ன இறக்க வேண்டியது தான், விண்ணோர் அமுதுண்டும் சாவே அப்படின்னார். ஆனால் உண்டதால் கருதிய பயன் விளையவில்லை. யோகத்திலே சமாதியிலே அந்த பயன் வரும், ஆனால் தேவர்கள் அமுதுண்டதினாலே அந்த பயன் இல்லாமல் போயிற்று. திரு என்றால் செல்வம். நான் திருவரையார் மனம் தீர்ந்தது என்றார். அதாவது நமக்கு ஒரு செல்வம் கிடைக்குது என்று சொன்னால், கல்வி கூட நம்ம சொல்லலாம். இப்போது நம்மெல்லாம் ஓரளவு கற்றவர் அவை தான் இந்த அவை. கல்வி வேலை நமக்கு ஆசை போயிடுச்சான்னா போகலை, அது படிக்க வந்துட்டு தான் இருக்கும். எங்கள் வீட்டில் அதானே பிரச்சனை. எதுக்கு இந்த புத்தகத்தை வாங்கி ஆடுறீங்க இப்போ மறுபடியும்? ஏற்கனவே புத்தகம்லாம் இருக்குது, ஆனால் படிச்சிட்டிங்களான்னு கேட்பாங்க. உனக்கு தெரியாது பேசாமல் அப்படின்னு இல்லை. ஏன்னா புத்தகத்தை பார்த்தால் நீங்கள் புடவை பார்க்குற மாதிரி தான், உடனே வாங்கிடுறீங்களே புடவை. அதே மாதிரி தான் புத்தகம் நமக்கெல்லாம். கல்வி மேல் நமக்கு ஆசை நீங்காது. அதே போல் தான் பொருள் மேல், அவர்களுக்கும் பொருள் மேல் ஆசை நீங்காது. அதான் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? திருவரையா மனம் தீர்ந்தற்றுவாரேனாரே. உலகில் இருக்கிற கல்வியோ செல்வமோ இருந்தால் அதெல்லாம் மேலும் மேலும் ஒரு ஆசையை உண்டாக்கும். அது எது போல என்றால் ஆசை தீன்னு சொன்னாங்க. தீ என்று சொன்னால், ஒரு தீயில் ஒரு விறகு போட்டிங்கன்னா எரியும், அணைய போகிற போது இன்னொரு விறகு போட்டால் எரியும். அப்போ விறகை போட்டு அது அணையாது, போட அது எரியுது அல்லவா? அதே போல் ஆசை வர ஆசை படப்பட அந்த தீ எரியுமே தவிர அடங்காது. அதுதான் அதே மாதிரி தான். அப்போ நம்ம கல்வி அப்படி தான் அதிகம் படிக்கும். இது நன்மை நோக்கி இருக்குது கல்வின்னு நம்ம சொல்கிறோம், கேடில்லாத விழிச்செல்வம் நாம் சொல்கிறோம், ஒரு சிறப்பு சொல்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? இந்த சமாதி நிலைக்கு போய் வந்தால் இந்த பொருளாசை மற்ற ஆசையெல்லாம் உங்களுக்கு நீங்கிவிடும். ஒரு எல்லைக்கு வந்து விட்டால் அந்த ஆசை வராது நமக்கு. அதாவது திருவரையினர். திரு என்பது செல்வம். திருவரையா மனம் தீர்ந்து அற்றவாறே. இது நாம் விரும்பிய செல்வத்தை அடைந்து விட்டோம் என்ற எண்ணம் அப்பொழுதுதான் நமக்கு வரும். இல்லை என்றால் ஏதோ ஒரு குறை நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பார். அதனால் இந்த சமாதி நிலைதான் நிலையான செல்வம் என்று சொல்கிறார்.
ஓ டைம் ஆகிடுச்சோ, சரி 7, சரி அதோட 7 பாட்டு கொஞ்சம் நிறுத்துவோம், இடையில ஒன்று விடுவோம். சமாதி இல்லை, இல்லை தோட்டத்து மாம்பழம் இப்போ நம்ம கிடையாது.